Hi guys, it's me Eli. Welcome to Concepts of A2K. இன்னைக்கு நம்ம 90 days crash courseல பார்க்கிறது என்னன்னா டே 19. இந்த டே 19ல நம்ம கவர் பண்ண போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மோஷன், அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா வட்ட இயக்கம். சரியா? இப்போ நாம பார்க்குறது இந்த வட்ட இயக்கத்துடைய பகுதி 1. சரியா? பார்ட் 1. அடுத்த பார்ட்ல நான் என்ன பண்ணுவேன், இந்த வட்ட இயக்கத்தை கம்ப்ளீட்டா முடிச்சிருவேன். என்ன பண்ணுவேன், கம்ப்ளீட்டா முடிச்சிருவேன். சரி, ஓகே. முதல்ல இந்த வட்ட இயக்கம் அப்படின்னா என்னது? வட்ட இயக்கம் அப்படின்னா இங்க பாரு, ஒரு வட்டம் இருக்குது. ஓகே, வட்டம் இருக்குது தெரிய என்ன சொல்ல அதை மாதிரி சொல்லி அப்படின்னு கேட்கணுமா? ஒரு நிமிஷம், 1 minute. ஓகேப்பா, சரியா? இப்போ வட்ட இயக்கம். சரியா? என்ன பண்ண போறோம், வட்ட இயக்கம்னு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? வட்ட இயக்கம் அப்படின்றது என்னன்னா வச்சுக்க, ஒரு துகள் இருக்குது. ஒரு துகளானது ஓகே, அதாவது ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னா என்னது? நிலையான புள்ளி மற்றும் நிலையான தொலைவிலிருந்து ஓகே, நிலையான தொலைவு. சரியா? ஒரு துகளானது நிலையான புள்ளின்னு போட்டனா புள்ளி மற்றும் தொலைவில் இருந்து இயக்கப்பட்டால், நிலையான புள்ளி மற்றும் தொலைவு ஆகியவற்றை கொண்டு நகர்ந்தால் கொண்டு நகர்ந்தால் அதன் பெயர் வட்ட இயக்கம் எனப்படும். அதன் பெயர் என்னன்னு சொல்லுவாங்க? வட்ட இயக்கம் எனப்படும். புரியுதா? அதாவது வட்ட இயக்கம், அதாவது சர்க்குலர் மோஷன் அப்படின்றது என்னன்னா, இங்க இந்த பேனா இருக்குது. ஓகே, இந்த பேனாவுக்கு இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதியை வந்து நான் என்ன பண்ண ஒரு புள்ளியா கருதிக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தா துகள் இருக்குது. ஓகே, இந்த துகளுக்கும் புள்ளிக்கும் வந்து பார்த்தோன்னா என்னது, இந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா என்னது, ஒரு நிலையான தொலைவு வந்து இருக்குது. சரியா? இப்போ அந்த நிலையான தொலைவுல இருந்து அது வந்து பார்த்தா நகருது. நிலையான தொலைவு மற்றும் நிலையான புள்ளியை பொறுத்து என்ன பண்ணுது, நகருது. அப்படி நிலையான தொலைவு மற்றும் நிலையான புள்ளியை பொறுத்து நகர்ந்தால் அதுக்கு பேர் தான் நான் சொல்லுவோம் வட்ட இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? வட்ட இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இங்க பாரு, இங்க ஒரு புள்ளி இருக்கா, இந்த புள்ளி தான் வந்து பார்த்தோன்னா என்னுடைய நிலையான புள்ளி. இந்த புள்ளி தான் அது என்னுடைய நிலையான புள்ளி. சரியா? இந்த நிலையான புள்ளியில இருந்து இந்த இடத்துக்கு வந்து போனா ஒரு தொலைவு இருக்குமா, இந்த இடத்துக்கு ஒரு தொலைவு இருக்குமா, அந்த தொலைவு வந்து போனா என்னுடைய நிலையான தொலைவு. அந்த நிலையான தொலைவா நான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆரம் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? ஆரம் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சா நான் சொல்றது என்னட்டு? அப்ப நிலையான புள்ளி இருக்கு இல்லையா, அந்த நிலையான புள்ளி மற்றும் நிலையான தொலைவு ஆர்ல இருந்து ஒரு பொருள், ஒரு துகளோ அல்லது ஏதோ ஒரு பொருளோ வந்து பார்த்தீங்கன்னா இயக்கப்பட்டால் அந்த இயக்கத்துக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், வட்ட இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு செக்கு மாடு பார்த்துருக்கியா? செக்கு மாடு, சரியான நல்ல ஒரு செக்கு மாடு பார்த்துருக்கியா? செக்கு மாட்டுக்கு வந்து பண்ண என்ன பண்ணிப்பாங்க, ஒரு கழுத்துல வந்து பண்ண ஏதோ ஒன்று மாட்டி ஒரு நீட்டா வந்து பண்ண ஒரு இது வந்து தொங்க வச்சிருப்பாங்க. ஒரு நீட்டா என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு கட்டை போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. அது என்ன பண்ண, அந்த செக்கு மாடு அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். புரியுதா? ஓகே, அந்த கட்டை வந்து பார்த்தோன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு நிலையான தூரம். சரி, நிலையான தொலைவு. அப்ப அந்த தொலைவை பொறுத்து என்ன பண்ணும், அப்படியே சுத்துமா, வட்ட இயக்கத்தில் நடைபெறுமா. அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, என்னுடைய வட்ட இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, என்னுடைய வட்ட இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கிளியராப்பா? அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, என்னுடைய வட்ட இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேப்பா, அடுத்து இதுதான் வந்து பண்ண இதோடைய இன்ட்ரோடக்ஷன் பத்தி நம்ம சொல்லிட்டோம். சரியா? அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல இருக்கக்கூடிய ஒரு சில டெர்மினாலஜிஸ், அதாவது ஒரு சில வரையறைகளை பத்தி பார்க்கலாம். வா. சரியா? முதல் வரையறை என்ன அப்படின்னா கோண அமைவிடம். என்னது? கோண அமைவிடம். நம்மளுக்கு தெரியும் அமைவிடம்னா என்னது. அமைவிடம் அப்படின்றது என்னன்னா ஒரு குறிப்பாயம், ஒரு பரிணாம இயக்கத்துல பார்த்துருப்போம். ஒரு பரிணாம இயக்கத்துல அமைவிடம் மற்றும் குறிப்பாயத்தை பத்தி நம்ம பார்த்தோமா? அமைவிடம்னா என்னது, குறிப்பாயம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த குறிப்பாயத்துல அந்த பொருள் எங்க அமைஞ்சிருக்குதோ அதை தான் என்னன்னு சொல்லுவோம், அமைவிடம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஒரு குறிப்பாயத்துல பொருள் எங்க அமைஞ்சிருக்குதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அமைவிடம் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாவா? இங்க சர்க்குலர் மோஷன்ல இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இங்க இருந்து பண்ணா நான் ஒரு புள்ளி, இந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்றேன், ஒரு தொலைவை நான் வரைகிறேன். சரி, என்ன பண்றேன், ஒரு தொலைவை வரைகிறேன். இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த தொலைவு வந்து பண்ணா என்னுடைய குறிப்பாய அச்சு. இதுதான் என்னுடைய ரெஃபரன்ஸ் லைன் சொல்லுவாங்க. ஓகே, குறிப்பாய அச்சுன்னு சொல்லலாம். குறிப்பாய அச்சு. சரியா? அப்ப இந்த குறிப்பாய அச்சுல இருந்து சொல்றேன், இந்த குறிப்பாய அச்சுல இருந்து என்னுடைய பொருள் எங்க அமைஞ்சிருக்குதோ, என்னோட பொருள் வந்து இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அப்படின்னா, ஓகே, இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, என்னுடைய கோண அமைவிடம் தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப என்னுடைய குறிப்பாய அச்சுக்கும் என்னுடைய கோண அமைவிடத்துக்கும் இடைப்பட்ட கோணம் இருக்கு இல்லையா, அதுதான் என்னோட தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்ன சொல்லுவாங்க, தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஓகே, சரி, ஓகே. அப்போ இங்க இருக்குது இல்லையா, இது என்னது அப்படின்னா தீட்டா ஐன்னு சொல்லுவாங்க. சரி, அதாவது என்னது, ஆரம்ப
அமைவிடம் சொல்லலாம். ஓகே, அப்போ என்ன அப்படின்னா இது என்ன அப்படின்னா வச்சுக்கோங்க, தீட்டா ஐ அப்படின்றது என்னன்னா வச்சுக்கோங்க பொசிஷன் ஆஃப் பார்ட்டிகிள், அதாவது ஒரு துகளின் அமைவிடம் எதை பொறுத்துனா துகளின் அமைவிடம் எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க குறிப்பாய அச்சை பொறுத்து அது என்னுடைய துகளின் அமைவிடம். குறிப்பாய அச்சை பொறுத்து என்னுடைய துகளின் அமைவிடம். அச்சை பொறுத்து என்னது என்னுடைய ஒரு துகளினுடைய அமைவிடம். அதை தான் என்ன சொல்லுவாங்க, கோண அமைவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? ஓகே, ஒரு குறிப்பாய அச்சு இருக்குது. அந்த குறிப்பாய அச்சுலேருந்து ஒரு துகள்களானது எங்கே அமைஞ்சிருக்கோ, அந்த குறிப்பாய அச்சில் ஒரு துகள் எங்கே அமைஞ்சிருக்குதோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க கோண அமைவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கோண அமைவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கோண இடப்பெயர்ச்சி. அதுக்கடுத்தது என்னன்னு சொல்லுவாங்க, கோண இடப்பெயர்ச்சி. கோண இடப்பெயர்ச்சி அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, அதே தான். நான் மீண்டும் என்ன பண்ணுறேன், ஒரு குறிப்பாய அச்சு ஒன்று வரைகிறேன். என்னது ஒரு குறிப்பாய அச்சு ஒன்று நான் என்ன பண்ணிட்டேன், மாஞ்சிட்டேன். இப்போ ஆரம்பத்தில் துகளானது இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இறுதியில் வந்து பண்ணால் துகளானது என்ன இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இறுதியில் துகளானது என்ன இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. சரியா? அப்போ இந்த 2 துகள்கள், இது ஒரு துகளா, அப்போ இந்த 2 துகள்களுக்கு இடைப்பட்ட தூரம் இருக்கு இல்லையா, 2 துகள்களுக்கு இடைப்பட்ட குறைந்தபட்ச தொலைவு இருக்கு இல்லையா, அதை தான் நான் சொல்லுவோம்னா கோண அமைவிடம் அப்படின்னு சொல்லுவேன். நான் சொல்லுவேன் கோண அமைவிடம் அப்படின்னு சொல்லுவோம். கோண அமைவிடம்னா என்னது, அதாவது துகளினுடைய இறுதி புள்ளிக்கும் துகளினுடைய ஆரம்ப புள்ளிக்கும் இடையே உள்ள குறைந்தபட்ச தொலைவு தான் அது கோண இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவேன். அதாவது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டெல் தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கோண அமைவிடத்தை என்னன்னு சொல்லுவாங்க, டெல் தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ இந்த டெல் தீட்டா அப்படின்றதோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெல் தீட்டா அப்படின்றது என்னன்னா ஆரம்ப கோணம் மைனஸ் இறுதி கோணம் மைனஸ் ஆரம்ப கோணம். இதை வந்து பார்த்தோன்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா வட்டவில் டிவைட் பை ஆரம்னு சொல்லலாம். அது வட்டவில் டிவைட் பை ஆரம் சொல்லலாம். வட்டவில்னா என்னது, நம்ம பேசிக் மேக்ஸ்னா என்னது, அடிப்படை கணிதவியல்ல பார்த்தோமா, ஒரு இந்த இடத்துல இருக்குதுப்பா, இங்கேருந்து பண்ணா இந்த இடத்துக்கு தொலைவு போயிருக்குது. அப்போ இந்த தொலைவு என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஆர் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம்னு சொன்னா ஆர் தீட்டான்னு சொல்லுவோமா. ஓகே, அப்போ இந்த இது அது வட்டவில் அப்படின்னு சொன்னேன். அப்போ வட்டவில் என்பது என்னது, வட்டவில் என்பது ஆர் தீட்டான்னு சொன்னேன். ஓகே, எனக்கு தீட்டா தான் வேணும். அப்போ தீட்டா இருந்தது என்னது, வட்டவில் பை ஆரம். சரியா? வட்டவில் பை ஆரம். அதை தான் வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். புரியுதா? பேசிக் மேக்ஸை எடுத்து பேசிக் மேக்ஸை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லா வீடியோவையும் நீ பார்த்துட்டு லைன் பை லைன் வா. கண்டிப்பாக நீ நீட் எக்ஸாமை கிராக் பண்ணலாம். இந்த ஜஸ்ட் வந்து இந்த 90 days கிராஷ் கோர்ஸில். சரியா? ஏன்னா அவ்வளோ கொஷின்ஸ் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ கொஷின்ஸ் இந்த 90 days கிராஷ் கோர்ஸ் ஃபுல்லாக நான் சால்வ் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நீ லாஸ் ஆஃப் மோஷன், அதாவது நியூட்டனின் இயக்க விதிகள் பாடம் இருக்கு இல்லையா, நியூட்டனின் இயக்க விதிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு லெசன் 52 ஸ்லைடு வச்சு ஓட்டியிருப்போம். 52 ஸ்லைடு வச்சு எழுதி நடத்தியிருப்போம். அவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும். சரியா? எல்லாத்துலேயுமே எக்கச்சக்கமான கொஷின் மேலே கொஷின் சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் எடுத்து வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து தமிழ் மீடியத்தில் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். தமிழ் மீடியத்துக்கு தமிழில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து தமிழில் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உனக்கு வந்து தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு இது வந்து பண்ணால் பிரயோஜனப்படக்கூடிய வகையில் கண்டிப்பாக இது இருக்கும். புரியுதா? ஓகே, புரியுன்னு சொல்லிட்டு நம்புறேன்ப்பா. சரியா? அப்போ என்னது, இதோடைய எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சரியா, இதோடைய எஸ்ஐ அலகு, அப்போ இந்த கோண இடப்பெயர்ச்சி இருக்கு இல்லையா, இந்த கோண இடப்பெயர்ச்சியினுடைய எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதோடைய எஸ்ஐ அலகு வந்து பார்த்தோன்னா ரேடியன். இதோடைய எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்னது, ரேடியன் தான் இதோடைய எஸ்ஐ அலகு. சரி, ரேடியன் என்பது தான் இதோடைய எஸ்ஐ அலகு. சரியா? புரியுதா நான் சொல்றது? ஓகே, அப்போ இந்த கோண இடப்பெயர்ச்சி இருக்கு இல்லையா, அந்த கோண இடப்பெயர்ச்சி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு வெக்டார் அளவு. இது ஒரு என்னது, வெக்டார் அளவு. கண்டிப்பா இடப்பெயர்ச்சி அப்படின்னாவே என்ன இருக்கும், அங்க திசைன்னு இருக்கும். ஆமாவா? அப்ப இடப்பெயர்ச்சி என்பது என்னது, ஒரு வெக்டார் அளவு. அதே மாதிரிதான் அந்த கோண இடப்பெயர்ச்சி என்னது, ஒரு வெக்டார் அளவு. இங்க பாத்தியா, கோண இடப்பெயர்ச்சின்னு போடுறதுக்கு போல கோண அமைவிடம் போட்டேன். கோண இடப்பெயர்ச்சி. சரியா? ஓகே, இது என்னது, ஒரு வெக்டார் அளவுப்பா, ஒரு வெக்டார் அளவு. சரியா? ரேடியன் என்னப்பா, முதல்ல ரேடியன் என்னது, ரேடியன் அப்படின்றது என்னன்னா பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு சொல்லுவோம். ஆமாவா? அப்போ 2πன்றது என்னது, 360 டிகிரின்னு சொல்லுவோமா. அப்போ π/2னா என்னது, 90 டிகிரின்னு சொல்லுவோமா. அந்த மாதிரி தான் இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் வா. ஓகே, ஒரு கொஸ்டின். சரியா? ஏன்னா பேசிக் மேக்ஸை நான் இங்கே கொஞ்சம் ரெஃபர் பண்ணுறேன். ஓகே, 60 டிகிரி என்பது எத்தனை ரேடியன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். நம்மளுக்கு என்ன தெரியும், 60 டிகிரி எப்படி சொல்லலாம், இப்போ ஒரு ரேடியன் அப்படின்றது எப்படி சொல்லலாம்ப்பா, இப்போ பாரு, பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரியா. ஆமா தானே, 180 டிகிரி. ஆமாவா? ஆமா தானே. அப்போ ஒரு ரேடியன் என்பது என்ன, எனக்கு ஒரு ரேடியன். இப்போ இந்த பை ரேடியன் நான் எப்படி எழுதுறேன்னு பாரு, இந்த பை ரேடியனை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா π ×
1 ரேடியன் சொல்லிட்டு எழுதலாம். பை இன்ட்டு 1 ரேடியன் சமம் 180 டிகிரி. ஓகே, அப்போ ஒரு ரேடியன் என்பது எவ்வளோ? ஒரு ரேடியன் என்பது 180 டிவைட் பை பை ரேடியன் அப்படின்னு சொல்லிட்டு 180 டிவைட் பை பை ரேடியன். சரியா? பை ரேடியன். ஓகேவா? இப்போ நான் இந்த 60 டிகிரியை வந்து ரேடியனா மாற்ற போறேன். அப்போ இது எப்படி எழுதலாம் பாரு. சாரி, ஒரு ரேடியன்றது 180 பை பை. சரியா? அப்போ ஒரு டிகிரி என்பது எவ்வளோ? ஒரு டிகிரி என்பது பை பை 180. என்னது? பை பை 180ன்றது ஒரு டிகிரி. சரியா? அப்போ இந்த டிகிரியை நான் என்ன பண்ண போறேன்? ரேடியனா மாற்ற போறேன். ரேடியனா மாற்ற போறேன். எப்படி ரேடியனா மாற்றுறது அப்படின்னு பார்த்தோன்னா 60 டிகிரி எப்படி எழுதலாம்? 60 இன்ட்டு ஒரு டிகிரின்னு எழுதலாமா? அப்போ 60 டிகிரி இந்த ஒரு டிகிரிக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன்? பை பை 180 மதிப்பை நான் என்ன பண்ணுறேன்? சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்போ எவ்வளோ? பை பை 180. அப்போ ஓராதாவது 318. அப்போ எத்தனை ரேடியன்? பை பை 3 ரேடியன். சரியா? அதே மாதிரி உனக்கு வந்து பண்ண ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். 45 டிகிரி 65 எல்லாம் வேணாம். 45 டிகிரி தென் 30 டிகிரி அதுக்கப்புறமா வந்து பார்த்தா 120 டிகிரி. இதோடைய ரேடியன் மதிப்பு என்ன? இதோடைய ரேடியன் மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்ணு? கமெண்ட்ல சொல்லு. இதோட ரேடியன் மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்ணு? கமெண்ட்ல சொல்லு. சரியா? ஓகேடா தம்பி. ஓகே ஓகே ஓகே. அதுக்கடுத்தது திசை. அதுக்கடுத்தது என்னது? திசை திசை திசை. சரியா? இந்த திசையை எப்படி கண்டறியலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த திசைகளை இப்போ வந்து பார்த்தா வச்சுக்கேன், திசையை எப்படி கண்டறியலாம் அப்படின்னா வலது கை பெருவிரல் விதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. என்னது? வலது கை பெருவிரல் விதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. பெருவிரல் விதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரியா? அது என்ன வலது கை பெருவிரல் விதி? அதாவது இது வந்து வெக்டார் பாடத்துல நான் தெளிவாக நடத்தி வச்சிருப்பேன். டைரக்ஷன் எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ என் கையில் ஒரு பேனா இருக்குது, இன்னொரு பேனா அங்கே எடுக்கணும்னா நடக்க வர முடியாது. சரி ஓகேப்பா. இது வந்து பார்த்தா என்னது? இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கேன். இது வந்து பார்த்தா என்னது? ஒரு தீட்டா, ஒரு கோணம் வந்து பார்த்தா இங்கேருந்து என்ன பண்ணுது? இது வந்து பார்த்தா இங்கேருந்து என்னது? ஒரு கோணத்தை வந்து ஏற்படுத்துது. சரியா? அப்போ அந்த கோணம் வந்து பார்த்தா எந்த அச்சில் இருக்கும் அப்படின்றது என்னன்னா, இப்போ இந்த இடத்துல இருக்குதா, இந்த இடத்துல வந்து ஒரு வெக்டார் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோ. இங்கேருந்து ஒரு டிகிரியில் இருக்குது. அப்போ இது என்னது? ஆன்டி கிளாக் வைஸ் தீட்டாவில் நான் அளக்குறேன். ஆன்டி கிளாக் வைஸ் தீட்டாவில் அளக்கும் போது இப்படி இங்கே பாரு, இப்படி வச்சு நான் சுத்தும் போது என்ன ஆகுது? இது வந்து பார்த்தா என்ன ஆகுதுப்பா? என்னோட பெருவிரல் என்னை நோக்கி வருதா? அப்போ என்ன நோக்கி வந்துச்சு அப்படின்னா அது என்னது? ஸோ உனக்கு நீ வச்சு பார்த்தனா உன்னை நோக்கி வரும். அப்போ உன்னை நோக்கி வந்துச்சுன்னா அது என்னது? என்னது ஆக்சுவலி? என்னது? பிளஸ் தட்டச்சு. சரியா? இதே வந்து தீட்டா வந்து இப்படி இருக்குது. தீட்டா வந்து என்ன இருக்குது? ஸோ இதே வந்து ஆன்டி கிளாக் வைஸ் தீட்டா இருக்குது. இந்த பக்கம் வருது. அப்படின்னா என்ன பண்ணுவேன்? இப்படி மடக்குவேன். அப்போ மடக்கும் போது உன்னை நோக்கின மாதிரி வருதா? எனக்கு ஆப்போசிட்டா போதா? அப்போ ஆப்போசிட்டா போச்சுன்னா அது மைனஸ் தட்டச்சு திசை. சரியா? அப்போ இப்போ இந்த வலது கை பெருவிரல் விதியை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா திசையை நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா முதல்ல ஒரு துகளானது இந்த டைரக்ஷன் வருது. ஒரு துகளானது என்ன பண்ணுது? இந்த பக்கம் வருது. இந்த பக்கம்னா நான் இப்படி சொல்லணுமா? எஸ், இந்த பக்கம் வருது. சரியா? அப்ப என்ன ஆகுது? இந்த பக்கம் வருது. ஓகே, அப்ப இந்த பக்கம் வருதுன்னா என்ன பண்ணலாம் பாரு? என்ன பண்ணலாம் பார்த்துக்கோ. இப்போ என்ன பண்றோம்னா இப்போ இந்த டைரக்ஷன்ல சுத்துதா? அப்ப என்ன பண்ணலாம்? எப்படி இப்படி வச்சு இப்படி முறுக்கிக்கும். அப்ப என்ன ஆகுதுப்பா? அப்ப என்ன ஆகுது பாரு? அந்த இது வந்து என்ன இருக்குது? அந்த திசை என்பது எங்க இருக்குது? அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், அதாவது அதை சொல்லக்கூடிய பகுதி என்பது எங்க இருக்குது? உன்னை நோக்கியது இருக்குது. உன்னை நோக்கின மாதிரி இருக்குது. அப்போ உன்னை பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா வச்சுக்கேன், இந்த நடுவில் இருக்குது இல்லையா? நடுவில் வந்து ரவுண்டு போடணும். என்ன பண்ணுவேன்? ரவுண்டு போடுவேன். ஆமாவா? ஓகே, ரவுண்டு போடுவேன். இதே இப்போ வந்து பண்ணா சுழற்சி வந்து பண்ணா ஆப்போசிட் சைடில் இருக்குது. சுழற்சி என்ன ஆகுது? இந்த சைடில் இருக்குது. என்னது? இந்த சைடில் இருக்குது. அப்போ என்ன ஆகுது? அந்த சுழற்சியானது என்ன பக்கம்? திசையானது எந்த பக்கம் இருக்குது? எண்ணெய் நோக்கிய மாதிரி இருக்குது. எண்ணெய் நோக்கிய மாதிரி என்ன இருக்குது? திசை இருக்குது. ஆமாவா? அப்போ என்ன பண்ணுவேன்? இந்த இடத்துல வந்து பண்ணா ரவுண்டு போடக்கூடாது. என்ன பண்ணுவேன்? இந்த மாதிரி கிராஸ் போடணும். இந்த மாதிரி என்ன பண்ணணும்? கிராஸ் போடணும். அப்போ உன்னை பார்த்து வந்துச்சுன்னா டாட்டு. சரியா? என்னை பார்த்து வந்துச்சுன்னா கிராஸ். புரியுதா? என்னை பார்த்து வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? கிராஸ் போடணும். புரியுதா? ஓகே, அதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ வட்ட இயக்கத்துல திசையை எப்படி கண்டறியலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வலது கை பெருவிரல் விதியை பயன்படுத்தி என்ன பண்ணலாம்? நீ உன்னுடைய திசையை நீ கண்டறியலாம். என்ன பண்ணலாம்? திசையை என்ன பண்ணலாம்? கண்டறியலாம். சரியா? ஓகேப்பா. அதுக்கு அடுத்தது கோண திசை வேகம். அதுக்கடுத்தது என்னது? கோண திசை வேகம். கோணம் திசை வேகம் அப்படின்றது என்னன்னா ஒன்றும் இல்லை. திசை வேகம்னா என்னது? திசை வேகம் அப்படின்றது என்னன்னா ஒரு செகண்ட்ல எவ்வளோ மீட்டர் போயிருக்குது, ஒரு செகண்ட்ல எவ்வளோ மீட்டர் போயிருக்கு அப்படின்றது திசை வேகம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா, கரெக்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு வினாடியில எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடைந்து எவ்வளவு மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைந்துள்ளது அப்படின்னு சொன்னா அது திசை வேகம். இதே கோண திசை வேகத்துல என்னது? கோண திசை வேகத்துல என்னப்பா? ஒன்றும் இல்லை. அந்த கோண அமைவிடம் வந்து பார்த்தோன்னா ஒரு செகண்ட்ல அந்த கோண அமைவிடம் எவ்வளவு மாறி இருக்குது. ஓகே, ஒரு வினாடியில் எவ்வளவு கோண அமைவிடம் மாறி இருக்குது அப்படின்னு சொல்றதுதான் அது கோண திசை வேகம். சரியா? அப்ப என்ன சொல்லலாம்? என்ன எழுதலாம்? ஒரு வினாடியில்
ஒரு வினாடியில் எவ்வளவு எவ்வளவு கோண அமைவிடம் மாறியுள்ளது என்பதுதான் கோண திசைவேகம். புரியுதா? சரியா? அப்ப கோண திசைவேகம்னா என்னது? ஒரு வினாடியில எவ்வளவு கோண அமைவிடம் மாறி இருக்கு அப்படின்றது தான் என்னது? கோண திசைவேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த கோண திசைவேகத்தை வந்து பண்ண எப்படி குறிப்பாங்கன்னா ஒமேகா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஒமேகாவை ப்ராப்பரா போடணும். நான் டபிள்யூ மாதிரி இப்படியெல்லாம் போட்டது. ஒமேகா அப்படின்றது என்னன்னு இந்த மாதிரி இருக்கணும். ஒமேகான்றது எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி மேல பார்த்த மாதிரி இருக்கணும். சரியா? இப்படி போட்டா அது பேர் டபிள்யூ. இப்படி போட்டா என்னது? டபிள்யூ இல்லைன்னா வந்து யாவா? யாதான். ஓகே, ஒமேகாவை ப்ராப்பரா இந்த மாதிரி போடணும். சரியா? ஓகே, அப்ப இதோட எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்ன இதோட எஸ்ஐ அலகு? ஒன்றும் இல்லடா தம்பி, அங்க என்னது? மீட்டர் பர் செகண்டா. இங்க கோண அமைவிடத்தை எப்படி குறிப்போம்னு சொன்னா ரேடியன்ல குறிப்போம்னு சொன்னா ரேடியன்ல குறிப்போமா? அப்ப இங்க என்னது? இதோட எஸ்ஐ அலகு வந்து பண்ணா ரேடியன் பர் செகண்ட். என்னது? ரேடியன் பர் செகண்ட். அதாவது வந்து பண்ணா ரேடியன் பை வினாடி. தமிழ்ல சொல்லணும்னா ரேடியன் பை வினாடி. வினாடியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ரேடியன் பர் செகண்ட் தான். ரேடியன் பர் செகண்ட். சொல்ற விஷயம் புரியுதா? ஓகே, அப்ப இந்த திசைவேகம் என்னது? பேர்லயே கொடுத்துருக்காங்க, திசைன்னு இருக்குது. அப்ப திசை இருந்துச்சுன்னா என்னது? திசை வந்து பார்த்தோன்னா என்னது? இங்க பாருங்க, நல்ல ஒரு ஐடியா வந்துருக்குது. திசை வேகம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா? திசை வேகமா? அப்ப வேகம் என்பது என்னது? ஒரு ஸ்கேலார் அளவு. சரியா? அந்த ஸ்கேலார் அளவு கூட சேர்த்து நம்ம திசையையும் படிக்கிறோம். சரியா? இது என்னது? ஸ்கேலார்னா என்னது? வெறும் எண் மதிப்பு மட்டும் இருக்குமா? வேகம் என்பது வெறும் எண் மதிப்பு மட்டும் இருக்குது. அப்ப எண் மதிப்பு கூட சேர்த்து திசையும் சேர்த்து படிச்சோம்னா அது பேர் என்னது? வெக்டார் அளவு. அப்ப கோண திசைவேகம் என்பது என்னவா இருக்கும்? வெக்டார் அளவா இருக்குமா? கோண திசைவேகம் என்பது என்னது? ஒரு வெக்டார் அளவு. சரியா? ஒரு வெக்டார் அளவு. ஓகே, அப்போ ஒமேகா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கேன். அதாவது கோண அமைவிடம் என்னது? கோண அமைவிட மாற்றம் டிவைடட் பை கோண அமைவிட மாற்றம் டிவைடட் பை என்னது? காலம். சரியா? டிவைடட் பை காலம். அதுதான் வந்து என்னது? கோண திசைவேகத்தோட ஃபார்முலா. அதாவது கரெக்டா சொல்லணும் அப்படின்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு டெல் தீட்டா டிவைடட் பை டெல்டா டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து பண்ணா தீட்டா எஃப் மைனஸ் தீட்டா ஐ டிவைடட் பை தீட்டா T2 மைனஸ் T1 அப்படின்னு சொல்லலாம் ஒமேகாவுடைய மதிப்பு. ஓகே, ஒமேகாவோட மதிப்பை என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி சொல்லலாம். புரியுதா? ஓகேவா? ஓகேப்பா, இது இன்னும் நான் முழுசா முடிக்கல. சரியா? ஒமேகா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ பாரு, இப்போ எனக்கு வந்து பார்த்தா கோண திசை, அதாவது சராசரி கோண திசைவேகம் வேணும். சராசரி கோண திசைவேகம் வேணும் அப்படின்னா என்னது? டெல் தீட்டா டிவைடட் பை என்னது? டெல்டா டின்னு சொல்லலாமா? இது எனக்கு உடனடி ஒமேகா, உடனடி கோண திசைவேகம் வேணும். உடனடி கோண திசைவேகம்னா என்னது? அப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல, அதாவது என்னது? ஒரு கண்ணுக்கு முன்னாடி டக்குன்னு போகுது. சரியா? டக்குன்னு போறப்போ வந்து பண்ணா இங்க டெல் தீட்டா, அதாவது சராசரி அப்படின்னா நம்மளுடைய நேர இடைவெளி அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, இதே உடனடி அப்படின்னா என்னது? அந்த டைம்ல கோண திசைவேகம் என்ன அப்படின்னு சொல்றது என்னது? உடனடி கோண திசைவேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த உடனடி கோண திசைவேகம் அப்படின்றது என்னன்னா டி தீட்டா டிவைடட் பை டிடின்னு சொல்லலாம். டி தீட்டா டிவைடட் பை டிடி அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்போ எனக்கு வெறும் டி தீட்டா மட்டும் வேணும். அப்ப டி தீட்டா மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? integration of omega dot dt. சரியா? ஓகே, இது வந்து பண்ணா தீட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? ஓகேப்பா, அதுக்கடுத்தது பாரு, v வர்சஸ் ஒமேகா. அதாவது வந்து பண்ணா வச்சுக்கேன், என்னுடைய ஒரு பரிணாமத்துல வந்தக்கூடிய அந்த திசைவேகமும் கோண திசைவேகத்துக்கும் இடையே உள்ள தொடர்பு. சரியா? ஓகே, ஆனது என்னோட சாதாரண திசைவேகத்துக்கும் கோண திசைவேகத்துக்கும் இடையே உள்ள தொடர்பு தான் அது v வர்சஸ் ஒமேகா. அப்ப இங்க பாரு, இங்க கோணம் இருக்கு இல்லையா? கோணம் தீட்டா இருக்கு இல்லையா? கோணம் தீட்டான்றது என்ன நம்மளுக்கு தெரியும்? கோணம் தீட்டா என்பது வந்து பார்த்தோன்னா என்னது? வட்டவில் டிவைடட் பை ஆரமா? வட்டவில் டிவைடட் பை ஆரம்னு சொல்லுவோமா? ஆமா தானே? வட்டவில் டிவைடட் பை ஆரம் சொல்லுவோமா? ஓகேவா? அப்ப இந்த வட்டவில் நான் என்ன எடுத்துக்கிறேன்? எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப என்னது? எஸ் பை ஆர். தீட்டா இஸ் ஈக்குவல் டு எஸ் பை ஆர்னு எடுத்துக்கிறேன். சரியா?
ஓகே, இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இந்த வட்டவில் இருக்கு இல்லையா, இந்த வட்டவில் மட்டும் நான் இங்கே வச்சுக்கிட்டு இந்த ஆர் என்னன்னு கொண்டு போகிறேன். இந்த ஆர் என்ன பண்ணுறேன், என்னன்னு கொண்டு போகிறேன். அப்போ எஸ் என்பது என்னது, ஆர் தீட்டாவுக்கு வந்துடுமா. எஸ் என்பது என்னது, ஆர் தீட்டான்னு சொல்லிட்டு வந்துடுமா. இப்போ இது என்னது, சமன்பாடு 1ன்னு சொல்லிட்டு எடுத்துக்க. சரியா, இப்போ இந்த சமன்பாடு 1 நான் என்ன பண்ணோம்னா நேரத்தை பொறுத்து வகையிடப்பேன். என்ன பண்ண போறேன், நேரத்தை பொறுத்து நான் என்ன பண்ண போறேன், வகையிடப்பேன். நேரத்தை பொறுத்து வகையிடல். நேரத்தை பொறுத்து என்ன பண்ண போறேன், வகையிடப்பேன். அப்போ வகையிடலாமா. அப்போ எஸ் என்றது என்னதுப்பா, எஸ் ds டிவைட் பை டிடின்னு வருமா. ds டிவைட் பை டிடி சமம் என்னது, இந்த ஆறுன்றது வந்து பண்ணா என்னது, ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தான் என்னது, அது அப்படியே தான் இருக்கும், அது எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போதில்ல. அப்போ என்னது, இதை மட்டும் தீட்டாவை மட்டும் இன்டகிரேஷன் பண்ணலாம். டி தீட்டா பை டிடின்னு வருமா. அப்போ ds பை டிடி அப்படின்றது என்னது, ds பை டிடி அப்படின்றது திசை வேகம். அப்போ v இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா அப்படின்னு சொல்லலாமா. ஆர் ஒமேகா அப்படின்னு சொல்லலாமா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் முக்கியமான ஃபார்முலாவும் கூட. இது என்னது, ஒரு முக்கியமான ஃபார்முலாவும் கூட. ஓகே, ஓகேவாப்பா. சரி, ஓகே, அடுத்து கொஸ்டின் போலாம் வா. சரியா, இந்த ஃபார்முலா அப்புறமா பார்த்துக்கோ, நான் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலா எதுக்கு மட்டும்தான் பயன்படும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஃபார்முலா வந்து எதுக்கு மட்டும்தான் பயன்படும் அப்படின்னா, இது வந்து பண்ணா வட்ட இயக்கத்துல மட்டும்தான் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்த முடியும். ஓகே, வட்ட இயக்கத்தில் இது எதுக்கு, ஒன்லி வேலிட் ஃபார் சர்க்குலர் மோஷன். வட்ட இயக்கத்தில் மட்டுமே பயன்படும். வட்ட இயக்கத்தில் மட்டுமே என்ன பண்ணும், பயன்படும். புரியுதா. இது என்னது, ஜஸ்ட் வட்ட இயக்கம் சர்க்குலர் மோஷன் இருக்கு இல்லையா, சர்க்குலர் மோஷன்ல மட்டும்தான் என்ன பண்ணும், இது வந்து பண்ணா பயன்படும். சரியா, எனக்கு தெரிஞ்சு நோட்ஸ் இப்போதான் ஏதோ பர்ஃபெக்டா கொடுத்துட்டு இருக்க மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் ஆகுது. பார்க்கலாம். ஓகே, அதாவது தீட்டா இஸ் ஈக்குவல் டு 5t² + 3 எனில் 5t² + 3 எனில் ரெண்டாவது மற்றும் 2 வினாடியின் அதன் கோண திசைவேகம் என்ன. ரெண்டாவது 2 வினாடி. ரெண்டாவது அப்படின்னா இங்க பாரு ரெண்டாவது 1வது அப்படின்னு கேட்டாங்கன்னாவே அங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அங்க வந்து பாத்தீங்கன்னா சராசரி திசைவேகம், அதாவது எத்தனையாவது. ஓகே, அதாவது ஓகே, நான் இங்க ஷார்ட்டா எழுதுறேன். சரியா, வதுன்னே வச்சுக்கேன். வது அப்படின்னா எத்தனாவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா அங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சராசரி மதிப்பை கேட்டிருக்காங்க. என்னது, சராசரி மதிப்பை கேட்டிருக்காங்கடா தம்பி. ஓகேவா. ஓகே, அப்ப இங்க வினாடின்னு கொடுத்துருக்காங்களே, அந்த வினாடினா என்னது, உடனடியா. ஓகே, உடனடி அந்த டைம்ல என்ன எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்றது. சரியா, அப்போ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாமா. அப்ப ரெண்டாவது வினாடினா என்னது, ரெண்டாவது வினாடியில அதோட சராசரி திசைவேகம். சரியா, இங்க நேரம் அப்படின்றது என்னன்னா டி வந்து பார்த்தோன்னா வச்சுக்கேன் 2ல இருந்து 0 வரைக்கும். சரியா, 2ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, 0 வரைக்கும் கொடுத்துருக்காங்கடா. ஓகே, அப்ப என்னப்பா, என்னடா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவோம், டெல் தீட்டா டிவைட் பை டெல்டா டின்னு சொல்லுவோமா. டெல் தீட்டா டிவைட் பை டெல்டா டின்னு சொல்லுவோமா. அப்போ தீட்டாவோட மதிப்பு எவ்வளவு, 5t² + 3 மைனஸ் 5t² + 3. அப்போ இங்க டெல்டா டின்றது என்னப்பா, டெல்டா டி வந்து எவ்வளோ, 2 - 0. சரியா, இப்போ இந்த டீக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க பண்ணலாம். டீக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன்னா, ஆரம்பத்துல இறுதி வந்து பண்ணா 2. அப்போ எவ்வளோ, 5 10 + 3 13 மைனஸ் என்னாச்சு, இது 0 ஆயிடும், இது 3 இருக்கும். டிவைட் பை எவ்வளோ, 2. அப்போ ஆன்சர் எவ்வளோப்பா, ஆன்சர் எவ்வளோ, 5 ரேடியன்/செகண்ட். 5 ரேடியன்/செகண்ட் அப்படின்றது தான் அது என்னோட ஆன்சர். புரிஞ்சா. இதுல வந்து முதல்ல 2 சப்ஸ்டிட் பண்ணேன், அதாவது என்னுடைய இறுதி நேரம். இங்க என்னுடைய ஆரம்ப நேரத்தை சப்ஸ்டிட் பண்ணேன். ஓகேப்பா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ அதனால வந்து வாயெல்லாம் பொங்கிடுச்சு என்னன்னு தெரியல. ஓகே, நோ இஷ்யூஸ். சரியா, அப்புறமா டி சமம் 2 வினாடியில், டி சமம் 2 வினாடியில், டி சமம் 2 வினாடியில் வந்து பார்த்தா என்ன அப்படின்னா இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும். சரியா, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு என்னது, டி தீட்டா பை டிடின்னு சொல்லுவோமா. டி தீட்டா பை டிடின்னு சொல்லுவோமா. ஆமாவா. அப்போ 5t² என்னது, 10t + 3ன்னு சொல்லலாமா. 10t + 3ன்னு சொல்லலாமா. அப்போ இந்த டீக்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ண போறேன், 2 சப்ஸ்டிட் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன், 2 பாத்தியா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ என்னது, டி பை டிடி ஆஃப் 5t² + 3ன்னு சொல்லலாமா. அப்போ இதை வகைட்டா என்ன வரும், எனக்கு 10tன்னு சொல்லிட்டு வருமா. அப்போ டீன்ற இடத்துல 2 சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன ஆகும், 20 ரேடியன்/வினாடி. 20 ரேடியன்/வினாடி அப்படின்றது என்னுடைய ஒமேகாவா இருக்கும். புரியுதாப்பா.
ஓகே, இது என்னது 2வது வினாடி, இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். t சமம் 2 வினாடி அப்படின்றதுனால செகண்ட் கொஸ்டின். சரியா? ஓகேப்பா. அதுக்கடுத்தது பாரு, அதுக்கடுத்தது என்னன்னா அதிர்வெண். அதுக்கடுத்தது என்னது? அதிர்வெண். அதிர்வெண் அப்படின்றது என்னன்னா, ஓகே, ஒரு செகண்ட்ல எத்தனை டைம் சுழலுது, எத்தனை டைம் என்னது, எத்தனை சுழற்சி, ஒரு டைம்ல என்னது எத்தனை ரவுண்டு, கரெக்டா சொல்லணும்னா எத்தனை ரவுண்ட். ஓகே, ஒரு செகண்ட்ல எத்தனை ரவுண்டு சுத்துது அப்படின்றது தான் அது, எத்தனை சுத்துது அப்படின்றது தான் அது அதிர்வெண். சரியா? எத்தனை சுத்துது அப்படின்றது தான் அது அதிர்வெண். அதாவது கரெக்டா சொல்லணும்னா ஒரு வினாடியில் எத்தனை சுத்துக்கள் சுத்துது, எத்தனை சுத்துக்கள் அப்படின்றது தான் அது என்னுடைய அதிர்வெண் அப்படின்னு சொல்லலாம். சொல்ற விஷயம் புரியுதா? ஒரு செகண்ட்ல எவ்வளவு ரவுண்டு போகுது, எவ்வளவு ரவுண்டு சுத்துது அப்படின்றது தான் அது என்னுடைய அதிர்வெண் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு செகண்ட்ல, ஒரு வினாடியில வந்து பார்த்தா 5 ரவுண்டு சுத்துது அப்படின்னா அதோடைய அதிர்வெண் என்னவா இருக்கும்? 5ஆ இருக்கும். புரியுதா? இதே வந்து ஒரு வினாடியில வந்து பார்த்தோன்னா 10 ரவுண்டு சுத்துது அப்படின்னா அதோடைய அதிர்வெண் என்னவா இருக்கும்? 10ஆ இருக்கும். சொல்யூஷன் புரியுதா? அப்போ ஒரு செகண்ட்ல, அப்ப என்னது, ஒரு வினாடியில எஃப் சுத்துச்சு அப்படின்னா, எஃப் ரவுண்டு சுத்துச்சு அப்படின்னா என்னவா இருக்கும்? எஃப் ரவுண்டு சுத்துச்சுன்னா என்னவா இருக்கும்பா? அதோட அதிர்வெண் என்னவா இருக்கும்? எஃப்ஆ இருக்கும். சொல்யூஷன் புரியுதா? அதோட அதிர்வெண் வந்து எவ்வளவு இருக்கும்? எஃப்ஆ இருக்கும். புரியுதா நான் சொல்றது என்னன்ட்டு? ஒரு வினாடியில எத்தனை சுத்துக்கள் சுத்துது, ஒரு செகண்ட்ல என்ன பண்ணுது, எத்தனை சுத்துக்கள் சுத்துது அப்படின்றது தான் அது என்னுடைய அதிர்வெண். சரியா? புரியுதா? கிளியராப்பா? ஓகே, கிளியர்னு தான் நினைக்கிறேன். சரியா? இப்ப பாருங்க, ஒரு சைக்கிள் அப்படின்றது, சரியா, ஒரு சைக்கிள் அதாவது ஒரு சுத்து அப்படின்றது எவ்வளவு? ஒரு சுத்து அப்படின்றது என்னன்னா 2π ரேடியனா, 2π ரேடியன். கரெக்டா? ஆமா தானே? அப்போ இங்க பாரு, ஒரு சுத்துனா என்னது, மொத்தமா ஒரு சுத்தி வருதுன்னது 2π, அதாவது 360 டிகிரி. ஆமா தானே? என்னது டிகிரியா? சொல்யூஷன் புரியுதா? அப்போ ஒரு சுத்துக்கு எத்தனை ரேடியன்? 2π ரேடியன் சொல்லிட்டு வருது. சரியா? அப்ப ஒரு செகண்ட்ல எத்தனை ரேடியன் சுத்தி வரும்? இது நல்ல கொஸ்டினா? ஒரு செகண்ட்ல எத்தனை ரேடியன் சுத்தி வரும்? ஒரு செகண்ட்ல எத்தனை ரேடியன் சுத்தி வரும்? புரியுதா? ஒரு வினாடியில் நான் கேட்கிற கொஸ்டின் புரியுதா? இது கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு வினாடியில் எத்தனை சுத்துக்கள் சுத்தும்? ஒரு வினாடியில் எத்தனை சுத்துக்கள் சுத்தும்? இதுதான் கொஸ்டின். இதுதான் அது கொஸ்டின். சரியா? இப்ப பாருங்க, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்? டெல் தீட்டா டிவைட் பை டெல்டா டின்னு சொல்லலாமா? ஆமாவா? அப்ப இங்க தீட்டான்றது என்னப்பா? ரேடியன். எத்தனை ரேடியன் சுத்துது அப்படின்னு சொல்றதா? சொல்யூஷன் புரியுதா? தீட்டான்றது என்னது? ஒரு சுத்துக்கு எத்தனை ரேடியன், ஒரு சுத்துக்கு எத்தனை ரேடியன், ஒரு சுத்துக்கு எத்தனை ரேடியன்? 2π ரேடியன். 2π. அப்ப டீன்றது என்னது? டி. அதே தான். அப்போ ஒமேகான்றது என்னப்பா? ஒமேகா அப்படின்றதுனா 2π/tன்னு சொல்லலாம். ஓகே, டீன்றது என்னன்னு சொல்லலாம்னா 1/tன்றது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி, அதாவது என்னோட அதிர்வெண் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய அதிர்வெண் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? அதிர்வெண் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. 2πfன்னு சொல்லிட்டு என்ன இருக்குது? ஒரு ஃபார்முலா இருக்குது. சரியா? அந்த ஃபார்முலா தான் இது. புரிஞ்சுச்சடா? ஒரு வினாடியில இங்க பாரு, ஒரு சுத்துக்கு 2π ரேடியன். அப்போ ஒரு வினாடியில எத்தனை சுத்தி இருக்கும்? ஒரு வினாடியில எத்தனை சுத்தி இருக்கோம்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf அப்படின்ற சுத்தி இருக்கும். ரேடியன் பர் செகண்ட் அப்படின்ட்டு சுத்தி இருக்கும். ரேடியன் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கும். புரியுதா? ரேடியன் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கும். கிளியரா? ஐ திங்க் கிளியர்னு நினைக்கிறேன்ப்பா. ஓகே, அதுக்கடுத்தது நேரம். ஓகே, அதுக்கடுத்தது என்னது? நேரம் அப்படின்றது என்னன்னா ரொம்ப 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 ஈஸி. ஒரு சுத்துக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குது? ஓகே, ஒரு ரவுண்டு சுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குது அப்படின்றது தான் என்னுடைய நேரம். ஓகே, என்னுடைய டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? என்னுடைய என்னன்னு சொல்லுவாங்களா, அது பேரு தமிழ்ல நேரம் தான். அதனால நேரம் தான். ஓகே, அப்போ ஒரு சுத்து சுத்துவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம், ஒரு சுத்து சுத்துவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் தான் அது
எடுத்துக்கொள்ளும் காலம் தான் வந்து பார்த்தோன்னா என்னது என்னுடைய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ ஒரு ரவுண்டு சுத்தத்துக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதான் என்னது என்னோட டைம் பீரியட். ஒரு ரவுண்டுக்கு எத்தனை சுத்துதோ அதான் என்னது ஒரு ரவுண்டு சுத்தத்துக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதுதான் என்னது என்னோட டைம் பீரியட். இப்போ உதாரணத்துக்கு ஒரு செகண்ட்ல ஓகே ஒரு வினாடியில் வந்து பண்ணா 5 ரவுண்டு சுத்துது. ஒரு வினாடியில் எத்தனை ரவுண்டு சுத்துது? 5 ரவுண்டு சுத்துது. புரியுதா? நான் சொல்ற விஷயம் புரியுதா? ஒரு செகண்டுக்கு 5 ரவுண்டு சுத்துது. சரியா? ஓகே. இப்போ அப்போ 30 செகண்டுக்கு எவ்வளோ ரவுண்ட் சுத்தும்? 30 செகண்டுக்கு வந்து எத்தனை? ஒரு செகண்டுக்கு 5 ரவுண்ட் சுத்துதா? அப்போ 30 செகண்டு 3 5 5 எவ்வளோ 150 ரவுண்ட் சுத்துமா? 150 ரவுண்டு சுத்துமா சுத்தாதா? புரியுதா நான் சொல்றது என்னன்ட்டு? ஒரு ரவுண்டு சுத்துறதுக்கு அப்போ ஒரு ரவுண்டுக்கு இங்க பாரு இப்ப பாரு நல்லா மாட்டிக்கிச்சுடா தம்பி. ஓகே. இப்போ ஒரு செகண்டுக்கு வந்து பண்ணா எவ்வளோ அப்படின்னா எஃப் சுத்துது. எத்தனை? எஃப் அப்படின்றத ஒரு சுத்துது. எஃப் ரெவல்யூஷன் அப்படின்னா ஒரு அதிர்வெண் அளவுக்கு சுத்துது. ஒரு அதிர்வெண் அப்படின்றது என்னது? ஒரு வினாடியில எத்தனை சுத்துக்கள். சரியா? அப்ப என்னது ஒரு வினாடியில எஃப் சுத்துக்கள் சுத்துது. ஒரு வினாடியில் என்ன பண்ணுது? எஃப் சுத்துக்கள் சுத்துது அப்படின்னா அதோடைய நேரம் என்னவா இருக்கும்? அப்ப எஃப் சுத்துக்களுக்கு அது எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் என்ன? எஃப் சுத்துக்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் என்ன? எவ்வளோ? t = 1/f. அவ்வளோதான் ஆன்சர். t = எவ்வளோ? 1/f. யோசிக்கவே தேவையில்ல. புரியுதா நான் சொல்றது என்னது? ஒரு வினாடிக்கு எஃப் சுத்துக்கள் சுத்துது அப்படின்னா எஃப் சுத்துக்கள் அப்படின்றது என்னது? கரெக்டா? ஒரு வினாடிக்கு எஃப் சுத்துது. சரியா? அப்ப எஃப் சுத்துக்கு எவ்வளவு காலம் எடுத்துச்சு? அப்போ ஒரு சுத்துக்கு எடுத்துக்கூடிய காலம் எவ்வளவு? ஒரு சுத்துக்கு எடுத்துக்கூடிய காலம் எவ்வளவு? 1/t 1/f. சரியா? 1/f. சொல்ற விஷயம் புரியுதா? கரெக்டா நான் மாத்தி சொல்லிட்டேன், சாரி. அதாவது ஒரு வினாடியில எஃப் சுத்துது அப்படின்னா சரியா? அப்போ ஒரு சுத்துக்கு எவ்வளவு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் என்பது எப்படி இருக்கும்? புரியுதா? இங்க பாரு தம்பி, ஒன்றும் இல்லடா, ஈஸியா சொல்றேன், புரிய வைக்கப்பது. ஒரு வினாடியில வந்து பண்ண எவ்வளோ? எஃப் சுத்துதாமா. சரியா? அப்போ ஒரு சுத்துக்கு அது எடுத்துக்கூடிய காலம், ஒரு சுத்து அப்படின்றது என்னது? ஒரு சுத்துக்கு அது எடுத்துக்கூடிய காலம்ன்றது 1/f. ஒரு சுத்துக்கு எடுத்துக்கூடிய காலம் அப்படின்றது என்னது? 1/f இருக்குமா? சொல்ற விஷயம் புரியுதா? அதை தான் நான் இங்க எடுத்துருக்கேன். சரியா? ஒரு சுத்துக்கு எடுத்துக்கூடிய காலம் எவ்வளோ? 1/f இருக்கும். புரியுதா? அதை தான்டா தம்பி நான் இங்க சொல்லியிருக்கேன். ஈஸிடா. ஓகே, அவ்வளவுதான். அப்ப t = என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா 1/f அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? 1/f அப்படின்னு சொல்லலாம். சொல்ற விஷயம் புரியுதா? அப்ப இங்க இருந்து ஒமேகாவோட மதிப்பு என்னப்பா? ஒமேகா = 2π/t. 2π/tன்னு சொல்லலாமா? அதை தான் நான் போன ஸ்லைட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை தான் என்ன பண்ணியிருப்பேன்? போன ஸ்லைட்ல நான் தெளிவா விளக்கி இருப்பேன். சரியா? அதுக்கடுத்தது ஆர்பிஎம் அப்படின்றது என்னன்னா இங்கிலீஷ்லயும் வந்து பார்த்தா அது ஆர்பிஎம் தான், தமிழ்லயும் அது ஆர்பிஎம் தான். ஆர்பிஎம் வந்து எப்பயுமே மாறாது. ஆர்பிஎம் தான். அது எதுவும் என்ன பண்ண மாற்றம் எதுவும் அதெல்லாம் இல்லை. சரியா? அப்போ ஆர்பிஎம் அப்படின்றது என்னன்னா வச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை, ரெவல்யூஷன் பர் மினிட். ஒரு நிமிடத்துல எத்தனை சுற்றுகள் சுத்துச்சு அப்படின்னு சொல்றதான் அது ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஸோ இங்கிலீஷ்லயே அதான் பார்த்துக்கோ, ரெவல்யூஷன் பர் மினிட். அதாவது ஒரு சுற்றுக்கு இல்லையா? சாரி, ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை சுற்றுகள் சுத்துது அப்படின்றதான் அது ஆர்பிஎம். அப்ப என்னது? என்ன எழுதலாம்? ஒரு நிமிடத்திற்கு சுற்றக்கூடிய சுற்றுகளின் எண்ணிக்கை. ஒரு நிமிடத்திற்கு சுற்றக்கூடிய சுற்றுகளின் எண்ணிக்கை தான் சொல்லுவோம். ஒரு நிமிடத்திற்கு சுற்றக்கூடிய சுற்றுகளின் எண்ணிக்கை தான் அது ஆர்பிஎம், ரெவல்யூஷன் பர் மினிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. உதாரணத்துக்கு n அப்படின்றது எவ்வளவுனா 180 ஆர்பிஎம் வச்சுக்கலாம். 180 ஆர்பிஎம்மா நான் வச்சுக்கிறேன். சரியா? அப்ப இதை நான் என்ன பண்ணேன்? ஆர்பிஎஸ்ஸா மாத்தேன். என்னது? ரெவல்யூஷன் பர் செகண்ட்னு சொல்லிட்டு மாத்தேன். ஏன்னா வந்து ரேடியன் பர் செகண்ட் எல்லாமே நம்மளுக்கு என்னவா இருக்கும்? ஸோ ரேடியன்ல மாத்தணுமா? எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? ரேடியன்ல தானே வினாடியில தானே கொண்டு வரணும். அப்ப இதை நான் வினாடி கொண்டு வரணும்னு என்ன பண்ணலாம்? ஸ்மால் n = 180/60 வினாடின்னு சொல்லலாமா? சொல்யூஷன் புரியுதா? அப்ப நிமிஷத்துல இருந்து நான் என்ன பண்ணேன்? வினாடி கன்வெர்ட் பண்ணும்போது டிவைடட் பை என்னது? 60ஆல போட்டுடலாமா? அப்ப எத்தனை வந்துடும் பாரு. அப்ப என்னது? 3 RPS அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா? 3 RPS. RPS என்னதுப்பா? ரெவல்யூஷன் பர் செகண்ட். அதாவது
ஒரு வினாடியில சுற்றுகள் ஒரு வினாடிக்கு சுற்றக்கூடிய சுற்றுகளின் எண்ணிக்கை. ஆர்பிஎம்னா அது ஒரு நிமிஷத்துல எத்தனை சுத்துச்சுன்னு சொன்னா அது ஆர்பிஎம். ஆர்பிஎஸ்னா அது ஒரு வினாடியில எத்தனை சுற்றுகள் சுத்துச்சு அப்படின்னா அது ஆர்பிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, என்னன்னு சொல்லுவோம்? ஆர்பிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஆர்பிஎஸ் வச்சு நான் கோண திசை வேகத்தை கால்குலேட் பண்ணனா என்ன வரும்? எனக்கு என்ன போதும்? என்னடா வரும்? எவ்வளோ? ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf. இங்க எஃபோட மதிப்பை கொடுத்துட்டான் தம்பி. எஃபோட மதிப்பு என்ன பண்ணிட்டா கொடுத்துட்டான். எவ்வளோ அதாவது ஒரு வினாடிக்கு எத்தனை சுற்றுகள் சுற்றுது அப்படின்றது என்னது? ஃப்ரீக்வன்சியா என்னது அதிர்வெண் சொல்லுவோமா? அதே தான் இங்க. அப்போ 2π × 3. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 6π. ஒமேகாவோட மதிப்பு எவ்வளோ? 6π அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. என்ன ப்ரோ யான்னு போடாதீங்கன்னு சொன்னீங்க நீங்களே. அது அவசரத்துல வருதுடா தம்பி, என்ன பண்றது? அது என்ன பண்ணுது? அவசரத்துல எனக்கே தெரியாம வந்தது. சரியா, ஓகே. ஒரு பொருளானது பாத்தியா ஒரு பொருளானது வட்டப்பாதையில் 10 வினாடியில் 30 டிகிரி சுழல்கிறது எனில் அவற்றின் கோண திசைவேகம் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு என்னது? 2πf. சொல்யூஷன் புரியுது. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்கான்? நேரம் தான் கொடுத்துருக்கான். என்னது இங்க வந்து பாரு என்ன கொடுத்துருக்கான்? நேரம் தான் வந்து பாரு நம்மளுக்கு கொடுத்துருக்கான். சரியா, இப்போ எனக்கு ஃபார்முலா தெரியும். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு என்னது? θ/t சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா தெரியுமா? θ/t சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா தெரியுமா? அந்த ஃபார்முலாவில் போடப்பா தீட்டாவோட மதிப்பு எவ்வளோப்பா? தீட்டா இங்கே எப்படி இருக்கணும்? ரேடியன் இருக்கணுமா? அப்போ 30 டிகிரியே ரேடியனில் மாற்றினோம்னா என்ன வரும்? எவ்வளோ வரும்? 30 × 180 வச்சு π/180. அப்போ எவ்வளோ? π/6 வருமா? அப்போ π/6 × 10. ஆமாம் தானே 10. அப்போ ஆன்சர் எவ்வளோப்பா? π/60 சொல்லலாம். π/60 ரேடியன் பர் செகண்ட்னு சொல்லலாம். π/60 ரேடியன் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? ஒமேகாவோட மதிப்பு இல்லை எனக்கு இப்படியெல்லாம் இல்லை இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தானா ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்க வேண்டியதான்? சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ ஒமேகா ஈக்குவல் டு எவ்வளோ? 30/10. அப்போ எவ்வளோ? 3. சரியா, 3 டிகிரி ரேடியன் பர் செகண்ட். 3 டிகிரி ரேடியன் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். 3 டிகிரி ரேடியன் பர் செகண்ட் அப்படின்னு கூட நீ சொல்லிட்டு போயிடலாம். ஈஸியா, கிளியரா? அவ்வளோதான். சரியா, அதுக்கடுத்தது திசை வேகத்தின் எண் மதிப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம். திசை வேகத்தின் எண் மதிப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா, இப்போ பாரு இது வந்து என்னது? இது வந்து என்னோட மைய அச்சு. சரியா, இங்க இருந்து என்ன இருக்குது? என்னோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட், ரெஃபரன்ஸ் லைன்னு சொல்லுவாங்க. ரெஃபரன்ஸ் லைன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஆரம். சரியா, அப்போ இங்க இருந்து கண்டிப்பா நான் ஒரு திசை வேகத்துல என்ன பண்ணும்? இந்த துகளானது சுழல செய்யும். இங்க வந்து ஒரு துகள் இருக்குது. அந்த துகள் வந்து பண்ணா அது பி இந்த ஒரு திசை வேகத்துல என்ன பண்ணும்? சுத்திட்டு வருமா? ஆமாவா? அப்போ திசை வேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அப்படின்னா அதுக்கு என்னென்ன திசை வேகத்துக்கு எண் மதிப்பு இருக்கும். என்னென்ன இருக்கும்? எண் மதிப்பு இருக்கும். அது கூட சேர்ந்து என்ன இருக்குப்பா? திசையும் இருக்குமா? எண் மதிப்பு இருக்கும், திசையும் இருக்கும். சொல்யூஷன் புரியுதா? ஓகே, திசையும் இருக்குமா? சொல்யூஷன் புரியுதாப்பா? அப்போ இந்த இடத்துல என்னோட எண் மதிப்பு இருக்கு இல்லையா? இந்த எண் மதிப்பு இருக்குதுல்ல, அந்த எண் மதிப்பை நான் என்ன பண்றேன்னா கான்ஸ்டன்டா வச்சுக்கிறேன். எண் மதிப்பை நான் என்ன பண்றேன்னா மாதிரியா மாத்திக்கிறேன். சரியா, அதாவது என்னது? இங்க எவ்வளவு துகளோட இது இருக்குதோ அதே தான் வந்து பண்ணா கம்ப்ளீட்டா இருக்குமா? புரியுதா நான் சொல்றது? திசை மட்டும் மாறும். ஆனா இங்க என்ன ஆகுது? திசை மாறுபடுது. சொல்யூஷன் புரியுதா? எண் மதிப்பு மாறுபடல, திசையை நான் என்ன பண்றேன்? மாத்துறேன். ஓகே, அதாவது கரெக்டா சொல்லணும்னா இது ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். கிடைச்சிச்சு. ஓகே, இந்த வயர் இருக்குது. சரியா, என்னது? இந்த வயர் இருக்குது. இந்த வயரை வந்து நான் அப்படி சுத்தேன். வயரை நான் என்ன பண்ணேன்? உனக்கு வந்து இப்படி சுத்தேன். புரியுதா? சொல்யூஷன் புரியுதா? இப்போ இங்கேருந்து போகுது இல்லையா? இந்த எண்டுலேருந்து போகுது இல்லை? இந்த எண்டுலேருந்து போகக்கூடிய அந்த இது என்ன சொல்றது? இந்த எண்டுலேருந்து போகுது இல்லையா? அந்த எண்டுலேருந்து போகிறது எப்படி இருக்குது? ஆக்சுவலி பாரு, திசை வேகம் ஆக்சுவலி எண் மதிப்பு வந்து பண்ணா சீரான வேகத்துல போதா? இதை நான் சுத்தம் போது என்னது? சீரான சுழற்சி ஏற்படுது. சரியா, ஆனா திசை மட்டும் பாரு, இதோட திசை பாரு. இந்த திசை இங்க வரும்போது இந்த பக்கம் போகுது. இங்க வரும்போது என்ன ஆகுது? திசை இப்படி வருது. இப்படி திசை என்ன ஆகுது? மாறிட்டே இருக்கா? திசை எங்க என்ன ஆகுது? மாறிட்டே இருக்குது. அப்போ இதோடைய எண் மதிப்பு அப்ப என்னது? சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்னது? அப்போ திசை வேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்பது எதுக்கு சமமா இருக்கும்னா 2v sin θ/2 சமமா இருக்கும். 2v sin θ/2 என்னவா இருக்கும்? சமமா இருக்கும். எது? என்னுடைய திசை வேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்பது 2v sin θ/2 சமமாக இருக்கும். புரியுதா நான் சொல்றது என்னட்டு? ஓகேவா? 2v sin θ/2 சமமாக இருக்கும்பா.
ஓகேவா? இப்போ பாரு, இப்போ நான் இந்த இடத்துல வந்து பண்ணா வா உனக்கு வந்து பண்ணா ஒரு என்ன பண்றேன், ஒரு உணர்வு பூர்வமான ஒன்று கொடுக்குறேன். சரியா? இப்போ தீட்டாவோட மதிப்பு 60 டிகிரின்னு எடுத்துக்கோயேன். 60 டிகிரினா நம்ம 2v sin 30 டிகிரியோட வேல்யூல 1/2வா? அப்போ ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. sin 60 டிகிரினா எனக்கு வரக்கூடிய மதிப்பு விக்கு சமமா இருக்கும். ஓகே, அதோட எண் மதிப்பு என்னவா இருக்கும்? விக்கு சமமா இருக்கும். சரியா? இதே தீட்டாவோட மதிப்பு வந்து பார்த்தோன்னா எவ்வளவு 90 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து √2v இருக்கும். எனக்கு என்னவா இருக்கும்? √2v இருக்கும். இதே தீட்டாவோட மதிப்பு வந்து பார்த்தோன்னா 180 டிகிரி இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? எனக்கு எதுக்கு சமமா இருக்கும்? 2vக்கு சமமா இருக்கும். 180 டிகிரி இருந்துச்சுன்னா எனக்கு எதுக்கு சமமா இருக்கும்? 2vக்கு சமமாக இருக்கும். புரிஞ்சா? கிளியர்னு நினைக்கிறேன். ஓகே, தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. சரியா? ஓகேவா? இப்போ நான் கொஞ்சம் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். கொஞ்சம் என்னது 1 2 3 ஒரு 4 5 6 கொஸ்டின். ஓகே கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஸோ நான் அடுத்த டாபிக் நம்ம என்ன பண்ணலாம்? மூவ் ஆன் பண்ணி போகலாம். சரியா? இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஒரு வட்டானது 3000 RPM என்ற சீரான வேகத்தில் சுழல்கிறது. ஒரு வட்டு இருக்குதுன்னா, வட்டுனானது டிஸ்கு பார்த்துக்கியா? இப்படி இருக்கும். எனது வட்டி இதெல்லாம் வந்து போனால் போட்டு பாரு. டிஸ்கு த்ரோன்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தோன்னா வச்சுக்கேன், யூடியூப்ல வந்து போனால் ஒரு அக்காவோ இல்லைன்னா அக்கா தான் ஞாபகம், அக்கா இல்லை, ஏதோ ஒரு அண்ணாவோ இல்லை அக்காவோ ஏதோ தங்கச்சியோ யாரோ ஓகே, யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, வாய் வலிக்குதுடா, யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, வட்டை எப்படி வச்சுன்னு என்ன பண்ணுவாங்க, ஸோ எரிவாங்க. சரியா? வட்டை என்ன பண்ணுவாங்க? எரிவாங்க. ஓகே, அப்போ என்ன ஆகுது? வட்டை எரிவாங்களா? வட்டை என்ன பண்ணுவாங்க? எரிவாங்க. ஸோ எரியும் போது அது இப்படி சுழந்துனே போகுமா? அப்படி சுழலும் போது என்ன ஆகுது அப்படின்னா வச்சுக்கேன், எவ்வளோ 3000 RPM அப்படின்ற வேகத்தில் சுழலுதாமா. ஓகே, அந்த சீரான வேகத்தில் சுழல்கிறது எனில் ஒரு வினாடி நேரத்தில் எவ்வளவு ரேடியன் கோண வேகத்தில் இருக்கும்? எவ்வளவு ரேடியன் கோண வேகத்தில் இருக்கும் கேட்காங்க. அதாவது ஒமேகாவுடைய மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம் தம்பி. ஓகே, ஒமேகாவுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்கலாம். சரியா? இங்க என்னோட மதிப்பு பாரு. ஐயோ, இங்க நான் ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேனே. RPM. இங்க வா. சரியா? அப்ப இதை நம்ம பொதுவா நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா, பொதுவாக, சரியா எழுதிக்கோ. ஓகே, பொதுவா நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு வச்சுக்கேன், இங்க NRPMன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குதா? NRPM அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குதா? NRPM சொல்லுவோமா? அப்ப இந்த NRPM அப்படின்றது எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஓகே, ஒரு வினாடிக்கு கால்குலேட் பண்ணும்போது, அதாவது நிமிடத்துல இருந்து வினாடிக்கு கால்குலேட் பண்ணும்போது n/60 RPSன்னு சொல்லுவோமா? என்னது? அப்போ ஒரு வினாடிக்கு எத்தனை சுத்துக்கள் சுத்தும்? 2π அப்படின்னு சுத்துக்கள் சுத்துமா? 2πன்னு சொல்லிட்டு சுத்துக்கள் சுத்துமா? சொல்யூஷன் புரியுதா? ஓகே, 2π சுத்துக்கள் சுத்துமா? ஓகே, அப்ப எனக்கு இங்க ஒமேகா தான் வேணும். ஒமேகா என்னப்பா? 2π × n/16 சொல்லலாமா? n/16 சொல்லலாமா? ஓகே, இந்த n/60 அப்படின்றத நான் என்ன எடுத்துக்கேன்னா ஸ்மால் n அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். அப்போ ஒமேகா = என்னன்னு சொல்லலாம்? 2π small n அப்படின்னு சொல்லலாம். 2π small n அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்போ இங்க என்ன கொடுத்துருக்கான்? RPMல கொடுத்துருக்காண்டா தம்பி. RPMல கொடுத்துருக்கிறத என்ன பண்ணணும்? நம்ம ஸ்மால் என்ன மாத்தணுமா? ஸ்மால் n = எவ்வளவு? 3000 / எவ்வளவு? 60. அப்ப எவ்வளவு வந்துச்சு? 0 0 கேன்சல். 5 6 30 50. அப்ப என்னோட மதிப்பு எவ்வளவு? 50ன்னு சொல்லிட்டு வந்துச்சு. 50 RPSன்னு சொல்லிட்டு வந்துச்சு. அப்போ என்ன ஒமேகாவோட ஃபார்முலா போடு. ஒமேகா = 2π × 50. 2π × 50. அப்ப எவ்வளவு ஆன்சர்? 100π. 100π என்றது என்னது? என்னுடைய ஆன்சர். புரிஞ்சா? இதுதான் வந்து என்னுடைய கோண வேகம். இதுதான் வந்து என்னது? என்னுடைய கோண வேகம். புரியுதா? ஒரு வட்டு 3000 RPM அப்படின்ற சீரான வேகத்தில் சுழல்தாமா. அப்போ ஒரு வினாடி நேரத்துல இங்க பாரு, ஒரு வினாடின்னு கொடுத்ததுனால 60 மாத்திரேன். ஓகே, இதே ஒரு நிமிடம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 3000 RPM தூக்கி என்ன பண்ண போறேன்? அப்படியே போட்டுக்கணும் இருப்பேன். 3000 தூக்கி அப்படியே போட்டு நான் டக்குன்னு ஆன்சர் போட்டு போயிட்டு இருக்கலாம். சரியா? 3000 எவ்வளவு? 1500π அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். புரியுதா? ஓகே, சாரி 6000π அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்திருக்கும். எங்க என்னது? ஒரு நிமிட நேரத்தில்னு கொடுத்துருந்தா. ஓகே, ஆனா இங்க என்ன கொடுத்துருக்கான்? ஒரு வினாடி நேரத்துல கொடுத்துருக்கறதுனால நான் என்ன பண்றேன்? 3000 RPS நான் மாத்துறேன். RPS மாத்திட்டு என்ன பண்றேன்? இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். இந்த ஃபார்முலா எங்களா போச்சு? இந்த ஃபார்முலா நான் பண்ண போறேன். சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு என்ன வந்துச்சு? ஆன்சர் கிடைச்சிச்சு. எவ்வளவு? 100πன்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருடி, சரியான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் நல்ல கொஸ்டின் கூட இது. சரியா? இங்க பாரு, ஒரு கடிகாரத்தின் மணி நேரத்தில் உள்ள கோண வேகம் என்பது, அதாவது ஒரு நாளைக்கு வந்து எத்தனை மணி நேரம்ப்பா? ஒரு நாளைக்கு மணி நேரம்னா எத்தனை? ஒரு நாளைக்கு 24 மணி நேரமா? அதாவது கரெக்டா சொல்லணும்னா என்னது? ஒரு RPM எவ்வளவு? இங்க வந்து 12 இருக்கும். இங்க 1, அப்புறம் இங்க 2, இங்க 3 4 5 6, தென் எவ்வளவு? 7 8 9 10, அப்புறம் 11 இருக்குமா? ஓகே, மணி நேரம்னா எத்தனை? மணி நேரம் அப்படின்னா என்னப்பா? இங்க பாரு, இங்க இருந்து இப்படி வருமா? இங்க இருந்து இப்படி ஒரு சுழற்சியா? இங்க இருந்து என்னது? ஒரு சுழற்சியா? ஆமா தானே? அப்ப எத்தனை மணி நேரம் மொத்தமா? 12 மணி நேரமா? சொல்யூஷன் புரியுதா? எத்தனை மணி நேரம் மொத்தமா இருக்குது?
12 மணி நேரம் வந்திருக்குதா? புரியுதா? அப்ப கடிகாரத்தில் உள்ள கோண வேகம் என்பது என்னது? ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf சொல்லலாமா? 2πf கூட எதுக்கு சொல்லலாம்? 2π/t சொல்லலாமா? சொல்யூஷன் புரியுதா? 2π/t சொல்லிட்டோமா? இங்க என்ன கேட்டிருக்கான்? மணி நேரத்துல கொடுத்துருக்கான். அப்ப இந்த நேரம் அப்படின்றது இதை என்ன மாத்தணும்னா ரேடியன் பர் செகண்டுக்கு நான் மாத்தணும். ரேடியன் பர் செகண்டுக்கு நான் மாத்தணும், கொண்டு வரணும். இதனால ரேடியன் பர் செகண்ட்ல தான் நான் கொடுக்கணும். ஆன்சர் வந்து என்ன பண்ணணும்? ரேடியன் பர் வினாடியில தான் நான் கொடுக்கணும். சரியா? அப்போ 2π கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இந்த டைமை நான் என்ன பண்ணணும்? மணி நேரம் வந்து 12 மணி நேரம் இருக்குது. அப்ப அந்த 12 மணி நேரத்தை நான் நிமிஷமா மாத்தணும்னா என்ன பண்ணலாம்? இன்ட்டு 60ன்னு போடலாமா? இன்ட்டு 60ன்னு போடலாமா? இன்னொரு 60ஆல போட்டோம்னா என்ன ஆயிடும்? இன்னொரு 60ஆல போட்டோம்னா என்ன ஆயிடும்? வினாடியா மாறிடும். அப்ப ஆன்சர் அவ்வளவுதான். எவ்வளவு ஆன்சர்? π/6 × 60 × 60. இதுதான் வந்து என்னது என்னுடைய ஆன்சர். 36 36 72 சரியா தெரியல. ஓகே, சரியா தெரியல, நீ பார்த்து போட்டுக்கோ. சரியா? இதுதான் வந்து என்னோட ஆன்சர். ஓகே, அதுக்கடுத்தது ஒரு கடிகாரத்தின் நிமிடத்தில் உள்ள கோண வேகம் என்பது. ஒரு கடிகாரத்துல நிமிடத்தில் உள்ள கோண வேகம் என்பது. நிமிடம்னு கொடுத்துருக்காண்டா தம்பி. நிமிடம்னா எவ்வளவு? ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடம்? 60 நிமிடமா? அவ்வளவுதான், முடிஞ்சு. 2π/60 × 60 போடு. 2π/60 × 60 இது கேன்சல் ஆச்சு. 30 3 18. அப்ப π/1800. π/1800 வந்து பண்ணா என்னோட ஆன்சர். ஒமேகாவோட மதிப்பு எவ்வளவு? π/1800 மதிப்பு தான் என்னோட ஆன்சர். புரிஞ்சா? அதே ஒரு கடிகாரத்தின் நிமிடம் மற்றும் மணி நேரம் ஆகியவற்றின் கோண வேகங்களின் விகிதம். ஆகியவற்றின் கோண வேகங்களின் விகிதம் ரேஷியோ என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம்டா தம்பி. என்னது ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். புரியுதா? தப்பு பண்ணிட்டேன். சாரி. இங்க பாரு, 24 மணி நேரம் தானே. ஒரு நாளைக்கு எவ்வளவு? 24 மணி நேரமா? சொல்யூஷன் புரியுதா? அப்ப இங்க என்ன வருது? ஆக்சுவலி என்ன π/12 வந்துமா? 24 மணி நேரம். 24 மணி நேரம். ஓகே, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அதுதான் கம்ப்ளீட் சைக்கிள். சரியா? சாரிப்பா, சாரி. கொஸ்டின் பாரு, ஒரு கடிகாரத்தின் நிமிடம் மற்றும் மணி நேரம் ஆகியவற்றின் கோண வேகங்களின் விகிதம். சரியா? ரொம்ப ஈஸி. ஒமேகா என்னது? நிமிடம் கேட்டிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் ஒமேகா நிமிடம். ஒமேகா நிமிடம்ன்றது எப்படி சொல்லலாம்? 2π/60 × 60 சொல்லலாம். ஆமா தானே? அதுக்கப்புறமா ஒமேகா மணி நேரம் தான் என்னது? ஒமேகா மணி நேரம் என்னன்னு சொல்லலாம்? 2π/24 × 60 × 60 சொல்லலாம். கரெக்டா? அப்ப ரெண்டுத்தையும் வகுக்க வேண்டியதான். 2π/60 × 60 மேல போடு. அதுக்கப்புறம் 24 × 60 × 60 எவ்வளோ? 2πன்னு சொல்லிட்டு வருமா? 2π கேன்சல். 60 கேன்சல். அப்ப அந்த கேன்சல் எவ்வளோ? 24:1. தட்ஸ் மை ஆன்சர். எப்படி ரைமிங் செம்மையா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். புரிஞ்சிருக்கும், கண்டிப்பா என்ன இருக்கும்? புரிஞ்சிருக்கும். ஸோ ஷால் வி மூவ் ஆன் நெக்ஸ்ட். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? போலாமா? ஓகே, அடுத்து என்னன்னா, ஒரு இருசக்கர வாகனம் ஒன்று 50 மீட்டர் ஆழம் கொண்ட ஒரு வட்டப்பாதையில் என்னது? ஒரு இருசக்கர வாகனமுக்கு தாமா 50 மீட்டர் ஆழம் கொண்ட ஆழத்தோட மதிப்பு எவ்வளோ? 50 மீட்டர் கொண்ட ஆழம் கொண்ட ஒரு வட்டப்பாதையில 20 மீட்டர்/செகண்ட் என்ற வேகத்தில் செல்கிறதாம். 20 மீட்டர்/செகண்ட் என்ற வேகத்தில் செல்லுது. வியோட மதிப்பு எவ்வளோன்னு சொல்லிட்டான்? 20 மீட்டர்/செகண்ட்னு சொல்லிட்டான். எனில் என்ற வேகத்தில் செல்கிறது எனில் அவற்றின் கோண திசைவேகம் இது. எனக்கு தெரியும், ஒரு ஃபார்முலா டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். என்ன ஃபார்முலா சொல்லு பார்க்கலாம்? ஆக்சுவலி என்ன ஃபார்முலா? என்ன ஃபார்முலாப்பா? ஆக்சுவலி என்னது? ஒமேகா இஸ் ஈக்குவல் டு விஆர்னு ஒரு ஃபார்முலா தெரியுமா எனக்கு? ஒமேகா இஸ் ஈக்குவல் டு வி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகான்னு எனக்கு ஃபார்முலா தெரியும். வி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு தெரியும்? ஆர் ஒமேகா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபார்முலா தெரியும். இங்க எனக்கு ஒமேகா தான் வேணும். அப்ப என்ன வந்து வி/ஆரா? வியோட மதிப்பு எவ்வளோ? 20. ஆரோட மதிப்பு எவ்வளோ? 50. அப்போ கேன்சல் பண்ண அடிச்சா வந்து போனா 0.4 மீட்டர்/செகண்ட். 4 மீட்டர்/செகண்ட் அப்படின்றது தான் என்னோட ஆன்சர். சரியா? இதுதான் என்னுடைய கோண திசைவேகம். அதாவது கோண திசைவேகம்னா என்னது? ரேடியன்/செகண்ட். 0.4 ரேடியன்/செகண்ட் அப்படின்றது தான் என்னுடைய ஆன்சர். புரிஞ்சா? கிளியராப்பா? ஷார்ட் அப்படியே கொஸ்டின் பார்க்கறது தான் பயங்கரமா கொடுத்து வச்சிருப்பான். பட் ஆனால் ஈஸி. டைரக்ட் ஸ்டெப்பு டைரக்ட் அப்படியே டக்குன்னு போட வேண்டியதான். அந்த மாதிரி தான் நீட் லெவல் கொஸ்டின் வரும். அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின் தான் வந்து அவ்வளோ வராது. டைரக்ட் கொஸ்டின் போடுற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில கொஸ்டின்ஸ் ஒரு 45 கொஸ்டின்க்குன்னா ஒரு 10 கொஸ்டின். நீட் 2024 பேப்பரை பற்றி நான் ஒரு நாள் கண்டிப்பாக நான் வந்து உனக்கு டிஸ்கஷன் நீட் 2024 பேப்பரை பற்றி நான் உனக்கு அனலைஸ் பண்ணி காட்டுறேன். எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான், டைரக்ட் கொஸ்டின்ஸ் எத்தனை கேட்டிருக்கான், இன்டெரக்டாக டெரைவ் பண்ண மாதிரி எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்கான்,
அதுக்கப்புறமா வந்து தியரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஈஸியாக நான் சொல்லி கொடுக்குறேன். சரியா? அதை வச்சு எப்படி வந்து ஒரு பிசிக்ஸ் பேப்பரை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். டோன்ட் வரி. நான் ரெக்கார்ட் பண்ணி நான் உனக்கு போட்டு வருவேன். ரெக்கார்ட் பண்ணி கண்டிப்பாக நான் உனக்கு போடுறேன். சரியா? ஓகே. ஒரு துகளானது வட்டப்பாதை ஒன்றில் சீரான நேரத்தில் ஒரு சீரான தொலைவை கடக்கிறது. சீரான நேரத்துல சீரான தொலைவை கடக்கிறது எனில் கீழ்கண்ட எந்த ஒரு அளவு நேரத்தை பொறுத்து மாறிலியாக இருக்கும். நேரத்தை பொறுத்து மாறிலியாக, அதாவது நேரம் அதிகமானாலும் என்ன ஆகுது, ஸோ அது இது வந்து சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். கண்டிப்பா இங்க என்ன இருக்குது அப்படின்னா, இங்க வந்து பண்ணானது ஒரு சீரான தொலைவை கடக்குது வட்டப்பாதையில. சரியா? ஒரு சீரான நேரத்துல சீரான தொலைவை கடக்குது. அங்க என்ன ஆகுது, எது இங்க பாரு வெக்டார் அளவா இருக்கிறதெல்லாம் அப்படியே கேன்சல் ஆயிடும். எது வெக்டார் அளவுன்னு பாரு, இடப்பெயர்ச்சி ஒரு வெக்டார் அளவு கண்டிப்பா வராது, திசைவேகம் வெக்டார் அளவு வராது, அப்ப முடுக்கமும் வெக்டார் அளவு கண்டிப்பா வராது. அப்ப என்னது ஆன்சர்? வேகம். சரியா? வேகம் மட்டும்தான் நேரத்தை பொறுத்து மாறுபடாம அப்படியே இருக்கும். வேகம் மட்டும்தான் ஆகும், நேரத்தை பொறுத்து மாறுபடாம அப்படியே இருக்கும். அப்ப ஆன்சர் என்னது? வேகம். சரியா? ஓகேப்பா. அடுத்து பாரு, 2 மீட்டர் ஆரமுடைய ஒரு வட்டப்பாதையில் 2 மீட்டர் ஆரமுடைய ஒரு வட்டப்பாதையில் 5 மீட்டர் பர் செகண்ட் என்ற சீரான வேகத்தில் துகள் ஒன்று செல்கிறது. சரியா? ஆரோட மதிப்பு எவ்வளோன்னு சொல்லிட்டா 2 மீட்டர்னு சொல்லிட்டான். ஓகே, அப்புறமா எவ்வளோ வி. ஓகே, வேகத்தோட மதிப்பு எவ்வளோ? 5 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, துகள் ஒன்று செல்கிறது. மேலும் அத்துகளானது பாதி சுற்று கடக்கும் போது, பாதி சுற்று என்னது? பை ரேடியனா? பாதி சுற்று, ஒரு சுற்றுக்கு 2 பைனா பாதி சுற்றுக்கு எவ்வளவு? பை ரேடியன் சொல்லிட்டாங்க. கடக்கும்போது அவற்றின் திசை வேகத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் என்னன்னு கேட்கலாம். ரொம்ப ஈஸிடா தம்பி. டெல்டா வியோட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். திசை வேகத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் டெல்டா வி 2v sin தீட்டாவா? 2v sin தீட்டா பை 2வா? கரெக்டா? இங்கன்னா பை ரேடியனா 180 90 வரும். அப்ப ஆன்சர் எவ்வளோ? 2vயா? 90 டிகிரினா 2vயா? அதை தான் நான் இங்க இடத்துல சொல்லியிருக்கேன் பாரு. 90 டிகிரினா என்ன வரும்? 180 டிகிரினா என்னன்னு வரும்? 2vன்னு சொல்லிட்டு வரும்னு சொன்னா அதை தான் நான் இங்க குறிப்பிட்டு இருக்கேன். அதை தான் நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க குறிப்பிட்டிருக்கேன். அப்ப 2vயா? அப்ப வியோட மதிப்பு எவ்வளோப்பா? வியோட மதிப்பு எவ்வளோ? 5. அப்போடு 10. அவ்வளவுதான் ஆன்சர். என்னது? 10 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்றது என்னோட ஆன்சர். புரிஞ்சா? ஓகேப்பா. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வட்ட இயக்கத்தில் ஏற்படக்கூடிய முடுக்கம். என்னது? அதுக்கடுத்து என்னது? வட்ட இயக்கத்தில் ஏற்படக்கூடிய முடுக்கம். சரியா? அதுல முதல்ல பார்க்கறது என்ன அப்படின்னா, மைய நோக்கு முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மைய நோக்கு முடுக்கம் சொல்லுவாங்க. அல்லது வந்து பார்த்தோன்னா, அல்லது இதுக்கு வேறு பேர் இருக்குது. வேற பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, செங்குத்து. என்னது? செங்குத்து முடுக்கம் சொல்லுவாங்க. செங்குத்து முடுக்கம்னு சொல்லுவாங்க. அல்லது ஆர முடுக்கம்னு சொல்லுவாங்க. அல்லது ஆர முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, சரியா? இப்போ இங்க பாரு, இங்க முடுக்கம் இருக்கு இல்லையா? இங்க முடுக்கம் வந்து பார்த்தோன்னா, இந்த முடுக்கம் மைய நோக்கு முடுக்கம்னு சொல்லிட்டு இதுக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த முடுக்கம் வந்து எப்பயுமே என்ன பண்ணணும்னா வச்சுக்கேன், அந்த வட்ட பகுதியினுடைய மையத்துல தான் இந்த முடுக்கம் வந்து ஆக்ட் ஆகும். சரியா? வட்டத்தின் மையப்பகுதியில் முடுக்கமானது என்ன பண்ணும்? செயல்படும். சரியா? வட்டத்தினுடைய மைய பகுதியில என்ன பண்ணும்? முடுக்கமானது என்ன பண்ணும்? செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இப்போ வந்து பண்ணா திசை வேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குப்பா. என்னது? திசை வேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது. ஓகே, இப்போ அந்த திசை வேகத்துல வந்து பார்த்தோன்னா என்னென்ன இருக்கும்? எண் மதிப்பு, கண்டிப்பா எண் மதிப்புன்னு இருக்கும். இன்னொன்று வந்து என்னது? திசை இருக்கும். சரியா? இப்போ இந்த இதுல வந்து பொறுத்த வரைக்கும் எண் மதிப்பு இருக்கு இல்லையா? இந்த இதுல எண் மதிப்பு வந்து பண்ணா மாறாது. அதாவது என்னது? சீரான வேகத்துல சென்று கொண்டு இருக்கும். சரியா? இங்க எண் மதிப்பு என்னவாயிடும்? மாறிலியா மாறிடும். மாறிலினா என்னது? மாறாத மதிப்பா மாறிடும். சரியா? ஆனா இங்க திசை என்ன படும் அப்படின்னா, இங்க திசை வந்து பார்த்தோன்னா மாறுபடும். எப்படி திசை மாறுபடும்னா, முன்ன சொல்லி காமிச்சேன் இல்லையா? ஒரு கைத்தை வந்து இப்படி சுத்தி காமிச்சேன்னா, இந்த ஒயர் தான், இந்த கயிறு இருந்த பாரு, இதை சுத்தி காமிச்சேன்னா, ஆமா தானே? அப்ப இது சீரான வேகத்துல போகுது. இது என்ன ஆகுது? சீரான வேகத்துல போகுது. சரியா? அப்ப சீரான வேகத்துல போகுது. ஆனா திசை மட்டும் பாரு, இந்த இதோட திசை மட்டும் பாரு, இதை இப்படி சுத்தம் போது இந்த திசை இந்த பக்கம் போகுது. இப்படி புரியுதா? திசை வந்து என்ன ஆகுது? வேரியபிள் ஆகுது. அதாவது இங்க பாரு என்னோட இதுல திசை வேகம் இங்க வந்து பண்ணா வச்சுக்கோங்க, பொருள் வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கேன், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பொருள் வந்து இங்க இருக்குது. ஓகே, அப்ப இங்க இருந்து நான் திசை வேகம் வந்து பார்த்தா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த டைரக்ஷன் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் இங்க இருந்து பார்த்தோம்னா என்னது? என்னோட திசை வேகம் வந்து எங்க இருக்குது? இந்த டைரக்ஷன்ல இருக்குது. அதுக்கப்புறம் இங்க இருந்து பார்த்தோம்னா என்னது? என்னோட திசை வேகம் வந்து எங்க இருக்குது? இந்த பக்கத்துல இருக்குது. என்னோட திசை மட்டும் சொல்றேன். சரியா? அப்ப இந்த பக்கம் என்ன ஆகுது? இந்த பக்கம் என்னோட திசை அமையும். அப்ப இங்க என்ன ஆகுது? இங்க இருந்து என்னோட திசை பி அமையும். அதுக்கப்புறம் இங்க என்ன ஆகுது?
இந்த இடத்துல வந்து என்னது என்னுடைய திசை v அமையும். அப்ப இங்க இருந்து என்ன ஆகும், இங்க இருந்து b வந்து திசை வந்து இந்த பக்கம் அமையும். சொல்யூஷன் புரியுதா? சொல்யூஷன் புரியுதா? அப்ப இதோட முடுக்கம் வந்து எந்த பக்கம் செயல்படும் அப்படின்னா, இதோட முடுக்கம் வந்து எந்த பக்கம் செயல்படும் அப்படின்னா நடு மையத்துல வந்து பண்ணா செயல்படும். சரி, அதனாலதான் இதை வந்து பண்ணா மைய நோக்கு முடுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட முடுக்கம் வந்து அப்ப என்ன எந்த பக்கம் செயல்படும், இது மாத்திக்கலாம். எஸ், இதோட முடுக்கம் வந்து பார்த்தோன்னா இந்த டைரக்ஷன்ல செயல்படும். சரியா, அது என்னது என்னோட சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன் ஏசின்னு சொல்லுவாங்க. சரியா, அப்ப இது ஏசி. அப்ப இங்க இருந்து இந்த மையத்தில் செயல்படக்கூடிய இது ஏசி. அதுக்கப்புறம் இதுவும் என்னது ஏசி ஏசி. அதுக்கப்புறமா இதுவும் செயல்படுமா, இதுவும் என்னது ஏசி. அதுக்கப்புறம் இது மேல செயல்படும், அதுவும் என்னது ஏசி, சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன். சரியா, அப்ப இங்க இது மேல செயல்படும், அதுவும் என்னது ஏசி. அப்ப இங்க ஒன்னு ஏதாவது வரைஞ்சிக்கலாம். அப்ப இது மீது செயல்படக்கூடியது என்னது ஏசி ஏசி ஏசி. புரிஞ்சா? ஏசி என்னன்னு புரிஞ்சு. அப்ப நான் சொல்ற விஷயம் என்னன்ட்டு. சரியா, அப்ப இதை ஏன் மைய நோக்கு முடுக்கம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதோடைய முடுக்கம் வந்து பார்த்தோன்னா மையத்துல செயல்படும். அதாவது ஒரு விஷயம் என்னன்னா வச்சுக்கோங்க, மைய நோக்கு முடுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்லை அப்படின்னா கண்டிப்பா அங்க என்ன இருக்காது, வட்ட இயக்கம் சொல்லிட்டு ஒண்ணு இருக்காது. சரியா, மைய நோக்கு முடுக்கம் இருந்தால் மட்டும்தான் என்ன இருக்கும், அங்க வட்ட இயக்கம் இருக்கும். ஒருவேளை மைய நோக்கு முடுக்கம் இல்லை அப்படின்னும் போது என்ன ஆயிடும், அந்த வட்ட இயக்கம் அப்படின்றது இருக்கவே இருக்காது. சொல்ற விஷயம் புரியுதா? ஓகே, அப்ப என்ன எழுதலாம், மைய நோக்கு முடுக்கம், கத்திட்டனோ, ஆமா, மைய நோக்கு முடுக்கம் இருந்தால் மட்டுமே, மைய நோக்கு முடுக்கம் இருந்தால் மட்டுமே அங்கு மைய நோக்கு முடுக்கம் இருந்தால் மட்டுமே அங்கு வட்ட இயக்கமானது இருக்கும். வட்ட இயக்கமானது செயல்படும். வட்ட இயக்கமானது செயல்படும். புரியுதாப்பா? ஓகே, மைய நோக்கு முடுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சுன்னா மட்டும்தான் அங்க என்ன ஆகும், வட்ட இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரியா, இல்லைன்னா என்ன இருக்காது, எந்த விதமான வட்ட இயக்கமும் அங்க இருக்காது. சரியா, அப்ப முடுக்கம்ன்றது என்னன்னு சொல்லலாம், முடுக்கம் அப்படின்றது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டெல்டா வி, அதாவது v/t சொல்லலாமா. அதாவது முடுக்கத்துல ஏற்படும், அதாவது திசைவேக மாற்றம் பை காலம்னு சொல்லுவோம். முடுக்கத்தை திசைவேக மாற்றம் அப்படின்றது இங்க என்னது, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்னப்பா திசைவேக மாற்றம், 2v sin θ/2ன்னு சொல்லிட்டு ஃபார்முலா தெரியுமா, டிவைட் பை டி. என்னடா இது, டிவைட் பை டியா, டிவைட் பை டி. சரியா, அப்ப இங்க பாரு, நான் இங்க காலத்தை நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன்னா, இப்போ திசை வேகம் வேகம் v = எனக்கு என்னன்னு தெரியும், வேகம் v = என்னப்பா தெரியும் எனக்கு, வேகத்தோட ஃபார்முலா என்னது, தொலைவு பை காலமா, தொலைவு பை காலம்னு சொல்லுவோமா. ஆமா தானே, அப்ப எனக்கு காலம் தான் வேணும். காலம் என்னன்னு சொல்லலாம், தொலைவு பை வின்னு சொல்லலாமா. அப்ப இங்க தொலைவுன்றது என்னது, r θன்னு சொல்லுவோமா. பேசிக் மேக்ஸ்ல சொல்லி கொடுத்துருப்போம், போய் பார்த்துக்கோ. r θ/vன்னு சொல்லுவோமா. சொல்யூஷன் புரியுதா? அப்ப டீக்கு பதில் நான் என்ன பண்ண போறேன், இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்ப AC சமம் 2v sin θ/2 sin θ/2 டிவைடட் பை என்னது, டிவைடட் பை என்னப்பா, r θ/vன்னு வருமா. அப்ப இதை நான் சமன்படுத்தும் போது AC சமம் என்ன வரும், 2v² sin θ/2 டிவைடட் பை என்னன்னு வரும், sin θ டிவைடட் பை 2θன்னு வருமா, டிவைடட் பை 2θன்னு சொல்லிட்டு வருமா. அப்போ இங்க பாரு, இங்க வந்து பாருன்னா தீட்டா வந்து ரொம்ப 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 குறைவு. தீட்டா வந்து பாருன்னா அது மிகவும் குறைவு. ஓகே, தீட்டா மிகவும் குறைவு அப்படின்ற சமயத்துல, தீட்டா மிகவும் குறைவு அப்படின்ற சமயத்துல என்ன பண்ணுவோம், ரொம்ப 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 கம்மி அப்படின்ற சமயத்துல என்னப்பா பண்ணுவோம், sin θவை நம்ம என்ன எடுத்துக்குவோம், தீட்டான்னு சொல்லிட்டு எடுத்துக்குவோமா. 7 டிகிரியை விட குறைவாச்சுனாவே தீட்டான்னு சொல்லிட்டு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம பேசிக் மேக்ஸ்ல நான் உனக்கு ட்ரிக்னாமெட்ரியில சொல்லி கொடுத்துருப்பேன், முக்கோணவியல்ல சொல்லி கொடுத்துருப்பேன். அப்ப என்ன ஆகுது, 2v² θ டிவைடட் பை கரெக்டாடா, இங்க மேல ஒரு r வரும்ல, 2rθ. சரியா, 2rθ இதுதான் கரெக்ட். ஓகே, 2rθ தான் கரெக்ட். அப்போ இந்த 2 கேன்சல், θ கேன்சல். அப்ப என்ன ஆச்சு, அப்ப சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன் AC சமம் என்ன வந்துச்சு, v²/r அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. என்னது, v²/r அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. புரியுதா, ஏசியோட வேல்யூ என்னது, அதாவது என்னோட மைய நோக்கு முடுக்கத்தோட மதிப்பு ஃபார்முலா என்னன்னா v²/rன்னு சொல்லிட்டு எழுதலாம். இப்போ இந்த v² நான் எப்படி பிரிச்சு எழுதான்னு பாருங்க. v² எப்படி பிரிச்சு எழுதான்னா, இங்க பாரு v² இருக்கா, இந்த v² எப்படி பிரிச்சு எழுதான்னா v × v பிரிக்கலாமா, v × v பிரிக்கலாமா. அப்ப எப்படி எழுதலாம் பாரு, v/r இந்த v யோட ஃபார்முலா என்னது, r ஒமேகான்னு தெரியுமா. v யோட ஃபார்முலா என்னன்னு தெரியும் எனக்கு, r ஒமேகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு, தெரியுமா தெரியாதா, தெரியாதா. v சமம் r ஒமேகான்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. சரியா, அப்ப v சமம் r ஒமேகாவை தூக்கின்னு போயிட்டு அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண, v சமம் r ஒமேகாவை தூக்கின்னு போயிட்டு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண அப்படின்னா என்ன ஆச்சு, r² ஒமேகா² டிவைட் பை rன்னு வரும். அப்ப இந்த ஆறு கேன்சல் ஆயிடும். அப்ப ஆன்சர் என்னது,
ஆர் ஒமேகா ஸ்கொயர், இதுவும் வந்து பார்த்தா ஃபார்முலா தான். இது வந்து என்னது? ஸோ ஒரு முக்கியமான ஃபார்முலாக்கள். இது வந்து என்னது? ஒரு முக்கியமான ஃபார்முலா. இது கலர் குருவி மாதிரி பண்ணி விட்டுறலாம். சிக்கி 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 சிக்கி. இன்னொரு கலர் டக்குன்னு ஆட் பண்ணணுமே, கலர். ஓகே ஓகே, சொல்யூஷன் புரியுதா? சொல்யூஷன் புரியுதாப்பா? அவ்வளோதான். சரியா? அவ்வளோதான். ஓகே, இதோடைய முடுக்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னது? மைய நோக்கு முடுக்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னது? இவ்வளவுதான். சரியா? இதே அடுத்தது தொடுகோட்டு முடுக்கம். தொடுகோட்டு முடுக்கம் அப்படின்றது ஒண்ணுமே இல்லை, இங்கேயும் ரொம்ப ஈஸி தான். தொடுகோட்டு முடுக்கம்னா வச்சுக்கோங்க, இங்க என்ன மாறுபடும் அப்படின்னா இந்த இடத்துல எண் மதிப்பு மட்டும் மாறுபடும். தொடுகோட்டு முடுக்கம் அப்படின்றது என்னது? எண் மதிப்பு மாறுபடும். எண் மதிப்பு மாறுபடும். அதாவது இதுக்கு திசைன்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா, இங்க இருந்து இந்த பக்கம் ஒரு திசை வீண் இருக்குமா, இங்க இருந்து இந்த பக்கம் ஒரு திசை வீண் இருக்குமா, அதே மாதிரி இந்த இடத்துல இங்க ஒரு திசை வி இருக்குமா, இங்க இருந்து இந்த பக்கம் ஒரு திசை வீண் இருக்குமா. அப்போ இந்த திசை வேகம்லாம் பாரு எங்க இருக்குது? கரெக்டா தொடுகோடு மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன்னா, எல்லாத்துலயுமே நான் தொடுகோடு மாதிரி தான் இருக்குது. தொடு புள்ளிகள் அது எல்லாமே என்னது? தொடு புள்ளிகள் வந்து திசைகள் வந்து இருக்குது. ஆமா தானே? தொடு புள்ளிகள்ல இருந்து என்ன ஆகுது? திசைகள் வந்து பாருன்னா இருக்குதா? ஆமா தானே? தொடு புள்ளிகள்ல இருந்து என்ன ஆகுது? திசைகள் இருக்குது. சொல்ற புரியுதா? அப்போ தொடுகோட்டு முடுக்கம் அப்படின்னா எந்த புள்ளிகள்ல திசை வேகம் இருக்குமோ அதே புள்ளிகள்ல என்ன இருக்கும்? என்னுடைய முடுக்கமும் இருக்கும். அப்ப இந்த பக்கம் என்ன இருக்கும்? என்னுடைய முடுக்கம், தொடுகோட்டு முடுக்கம் இருக்கும். அப்ப இந்த புள்ளியில என்ன இருக்கும்? என்னோட தொடுகோட்டு முடுக்கம் இருக்கும். அதே மாதிரி இந்த புள்ளியில என்ன இருக்கும்? என்னோட தொடுகோட்டு முடுக்கம் இருக்கும். அதே மாதிரி இந்த புள்ளியில எனக்கு என்னோட தொடுகோட்டு முடுக்கம் இருக்கும். அதாவது இங்க தொடுகோட்டு முடுக்கம் என்பது என்ன அப்படின்னா, தொடுகோட்டு முடுக்கம் அப்படின்றது என்னன்னா, தொடு புள்ளிகள்ல முடுக்கங்கள் செயல்படுத்திச்சுன்னா அது பேர் தொடுகோட்டு முடுக்கம் சொல்லுவாங்க. புரியுதா? இங்க எது மட்டும்தான் மாறுபடுது? ஏன்னா இங்க பாரு, இந்த இடத்துல திசை வேகமும் முடுக்கமும் என்ன இருக்குது? ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் குறியீட்டு மரபுல ஒரு பரிணாம இயக்கத்துல குறியீட்டு மரபு சொல்லி கொடுத்துருப்பேன். அதாவது வந்து பண்ணா ஆக்சலரேஷன் இந்த பக்கம், திசை வேகம் இந்த பக்கம் என்னது? ரெண்டுமே என்ன ஆகும்பா? இந்த பக்கம் ஒண்ணுக்கு ஒன்று ஆப்போசிட்ல இருந்துச்சுன்னா என்னது? நெகட்டிவ். ஸோ எனிமீஸ்ன்னு படிச்சோம். ஆமாவா? இதே ரெண்டுமே ஒரே திசையில இருந்துச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் என்னவா இருப்பாங்க? ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னோமா? ஆமா தானே? அப்ப இங்க திசை வேகமும் முடுக்கமும் என்னவா இருக்காங்க? சோ ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களாக இருக்கிறார்கள். என்னவா இருக்காங்க? நண்பர்களாக இருக்கிறாங்க. அப்போ இங்க தொடுகோட்டு முடுக்கம் ஏடி சமம் என்ன சொல்லுவாங்கன்னா, d/dt ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டின்னு சொல்லுவோமா? அதாவது மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டியா? ஆமா தானே? மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டியா? ஓகே, அப்ப இந்த விக்கு பதில் நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணேன்னா, d/dt ஆஃப் ஆர் ஒமேகா அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணேன். ஆர் ஒமேகான்னு சப்ஸ்டியூட் பண்ணேன். அப்ப என்னாச்சு? ஆர் டி ஒமேகா பை டிடின்னு சொல்லிட்டு வருமா? டி ஒமேகா பை டிடின்னு சொல்லிட்டு வருமா? இந்த டி ஒமேகா பை டிடி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, என்னுடைய கோண முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய கோண முடுக்கம், ஆங்குலார் ஆக்சலரேஷன் சொல்லுவாங்க. அப்ப ஏடி, அப்ப என்ன தொடுகோட்டு முடுக்கம் என்பது என்னன்னு சொல்லுவாங்க? ஆர் இன்ட்டு கோண முடுக்கத்துக்கு சமம் சொல்லுவாங்க. ஆர் இன்ட்டு கோண முடுக்கத்துக்கு சமம் சொல்லுவாங்க. சரியா? ஆர் இன்ட்டு கோண முடுக்கத்துக்கு சமம் சொல்லுவாங்க. சரியா? இப்போ அதேதான், இந்த கோண முடுக்கம்னா என்னப்பா? கோண முடுக்கம் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு டி ஒமேகா பை டிடி. அதான் வந்தது என்னுடைய கோண முடுக்கம். புரிஞ்சா? அதான் என்னது? என்னுடைய கோண முடுக்கம். கிளியரா? அவ்வளவுதான். வேற என்ன இதுல? அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா ஒட்டுமொத்த முடுக்கம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா ஒட்டுமொத்த முடுக்கம். சரியா? ஒட்டுமொத்த முடுக்கம் அப்படின்றது வந்து பண்ணா ஒண்ணும் இல்லை, ரொம்ப ஈஸி. இங்க பாரு, இந்த இடத்துல கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஓகே, ரெட் கலர். சரியா? இந்த இடத்துல வந்து பண்ண என்னது? என்னுடைய மைய நோக்கு முடுக்கம் செயல்படுமா? ஏசியா? ஆமாவா? ஏசி செயல்படுமா? ஓகே, அது இதுக்கு செங்குத்தா இந்த இடத்துல என்ன செயல்படும் பாரு. இதுக்கு செங்குத்தா இந்த இடத்துல என்னப்பா செயல்படும்? என்னுடைய தொடுகோட்டு முடுக்கம் செயல்படுமா? அப்ப இதுக்கும் நான் என்ன பண்றேன்? இந்த மாதிரி வரைகிறேன். சரி, இதுக்கு என்ன பண்றேன்? இந்த மாதிரி நான் வரைகிறேன். அப்ப எனக்கு இந்த இடத்துல வந்து பாருங்க, என்னுடைய ஒட்டுமொத்த முடுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது நெட் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? என்னுடைய ஒட்டுமொத்த முடுக்கம் அப்படின்றது இருக்குமா? அப்ப என்னுடைய ஒட்டுமொத்த முடுக்கம் என்பது எதுக்கு சமமா இருக்கு? என்னுடைய ஒட்டுமொத்த முடுக்கம் என்பது எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, எதுக்கு சமமா இருக்கும்? ஏசி ஸ்கொயர் பிளஸ் ஏடி ஸ்கொயருக்கு சமமா இருக்கும். அதாவது மையநோக்கு முடுக்கத்தோட ஸ்கொயர் பிளஸ் மையநோக்கு முடுக்கத்தோட ஸ்கொயர் பிளஸ் என்னது? டான்ஜென்ட், அதாவது தொடுகோட்டு முடுக்கத்தோட ஸ்கொயருக்கு என்ன இருக்கும்? சமமாக இருக்குமா? கிளியரா? தட்ஸ் இட். அவ்வளவுதான்ப்பா. அவ்வளவுதான். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வா.
சரியா? என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஒரு துகளானது 5 மீட்டர் ஆழம் கொண்ட வட்டப்பாதையில் 5 மீட்டர் per செகண்ட் என்ற சீரான வேகத்தில் செல்கிறது எனில் 5 மீட்டர் per செகண்ட் என்ற சீரான வேகத்தில் செல்கிறது எனில் சீரான வேகம்னா என்னது? சீரான வேகம்னா அங்க மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகல, அதாவது எண் மதிப்பு சேஞ்ச் ஆகல அப்படின்னா என்னது? என்னுடைய ஏடியோட மதிப்பு, அதாவது ஏடியோட மதிப்பு என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சா? அப்ப இதோடைய சராசரி முடுக்கம் என்னன்னு சொல்லி கேட்கலாம். இதோடைய சராசரி முடுக்கம் என்னன்னு சொல்லி கேட்கலாம். சரியா? அப்ப ஆரோட மதிப்பு எவ்வளவு? 5 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வியோட மதிப்பு எவ்வளவு? அதுவும் 5 மீட்டர் per செகண்ட் சொல்லியிருக்காங்க. அப்ப எனக்கு இங்க என்னது? சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் வேணும். அதாவது என்னது? மைய நோக்கு முடுக்கம் தான் என்னுடைய சராசரி முடுக்கத்துக்கு சமமா இருந்துச்சு. மைய நோக்கு முடுக்கம் பை காலமா? ஆமாவா? மைய நோக்கு முடுக்கம் டெல்டா வி டிவைட் பை டெல்டா டின்னு சொல்லுவோமா முடுக்கம்ன்றத? அப்ப டெல்டா வியோட மதிப்பு எவ்வளோப்பா? 2v sin pi by 2வா? sin pi by 2வா? ஏன்னா அரை வட்டம் இருந்ததுனால pi by 2 டிவைட் பை என்னது? r theta by vன்னு வரும். ஓகே, இதை நான் சமன்படுத்தினா நான் வந்து என்ன வரப்போகுது எனக்கு அதிகபட்சம்? 2v², அதான் 2v², ஆமாவா? sin 90 டிகிரின்னு வரும். sin 90 டிவைட் பை r thetaன்னு வருமா? ஓகே, அரை வட்டம்னா என்னது? 90 டிகிரியா? என்னது 90 டிகிரியா? அப்ப 90 டிகிரினா என்னது? இங்க பாரு, இது இங்க இருந்து இது வரைக்கும் வரத்துக்கு எவ்வளவு? 2π. அப்ப இங்க இருந்து எங்க வரத்துக்கு எவ்வளவு? பை ஆயிருமா? அப்ப எவ்வளவு? 2 × v² மதிப்பு எவ்வளவு? 5 5 25 × sin 90 மதிப்பு 1. அப்ப r × தீட்டாவோட மதிப்பு எவ்வளவு? பை ரேடியனா? அப்ப இங்க ஆரோட மதிப்பு எவ்வளவு? 5ஆ? ஆரோட மதிப்பு எவ்வளவு? இங்க 5. அப்ப 5 25. அப்ப எவ்வளவு ஆன்சர்? 10/π. 10π தான் வந்து பாருங்க என்னுடைய ஆன்சர். அதான் அது என்னுடைய சராசரி முடுக்கம் என்பது எவ்வளவு? 10π. அதான் வந்து என்னுடைய ஆன்சர். சரியா? அதுக்கடுத்து பாரு, ஒரு துகளானது r ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் v என்ற சீரான வேகத்தில் செல்கிறது. என்னது? r ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் v என்ற சீரான வேகத்தில் செல்கிறது. மேலும் அது ஒரு சுற்றுக்கு எடுத்துக்கொள்ளும் காலம் t எனில், அந்த துகளின் முடுக்கம் என்ன? அப்ப 2πக்கு எவ்வளவு எடுத்துக்கிச்சாமா? t அப்படின்ற காலத்தை எடுத்துக்கிச்சாமா? இதுல என்ன இருக்கு? ரொம்ப ஈஸியா தம்பி. இதுலயும் வந்து போனா முடுக்கம் என்னவா இருக்கும்னா, இங்க பாரு, சீரான வேகம் சொல்லிட்டேனா? அப்ப சீரான வேகம்னா என்ன? தொடுகோட்டு முடுக்கம் என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. ஏன்னா தொடுகோட்டு முடுக்கம் என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. அப்ப என்னது? ஏசி. அப்ப இங்க என்ன இருக்கு? சீரான அந்த தொகலோட முடுக்கம் எதுக்கு சமமா இருக்கும்னா, என்னுடைய மைய நோக்கு முடுக்கத்துக்கு சமமா இருக்கும். அப்பனால அது என்ன பண்ணும்? வட்ட இயக்கத்துல செயல்படும். சரியா? அப்ப ஏசி சமம், அப்ப என்னது? வட்ட இயக்கம். நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். பத்தியா இந்த இடத்துல ஆல்பா அப்படின்னு சொன்னோம் இல்லையா? கோண முடுக்கம் சொன்னோம் இல்லையா? இந்த முடுக்கத்தை வந்து பார்த்தா வேற மாதிரி சொல்லலாம். அது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா வச்சுக்கேன், அச்சு முடுக்கம் சொல்லலாம். ஆக்சியல் ஆக்சலரேஷன் சொல்லலாம். அச்சு முடுக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதாவது இந்த முடுக்கம் எதனால வருது அப்படின்னா இங்க பாரு, இந்த அச்சை பொறுத்து வந்து போனா ஒரு இது சுழலுது. சரி, என்ன பண்ணுது? ஒரு பொருள் வந்து சுழலுது. சரியா? அந்த சுழற்சியினால ஏற்படக்கூடிய முடுக்கம் தான் என்னுடைய கோண முடுக்கம். அவ்வளவுதான். ஓகே, அதை தான் நாங்க சொல்ல மறந்துட்டேன். சாரி. ஓகே, கொஸ்டின் வரலாம். ஏசி சமம் தெரியும் எனக்கு. v²/r ஒரு ஃபார்முலா சொன்னா v²/r சொல்லலாமா? ஆமா தானே? v²/r சொல்லலாம். அப்ப v² தானே? v² தான். v² மதிப்பு எவ்வளோப்பா? அதே v² தான். புரியுதா? இல்ல நான் இப்படி பிரிச்சு எழுதிக்கிறேன். v/r × vன்னு பிரிச்சு எழுதிக்கிறேன். சரியா? அப்ப v/r × v ஃபார்முலா என்னது? r ஒமேகாவா? அப்ப இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் என்னது? ஏசி சமம் என்னது? v ஒமேகான்னு சொல்லிட்டு வரும். v ஒமேகா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஒமேகான்றது என்ன எழுதலாம்? இங்க வந்து பார்த்தா டைம் கொடுத்துருக்காங்க. அப்ப என்னது? ஏசி சமம் ஒமேகான்றது என்னது? θ/tன்னு சொல்லுவோமா? ஒமேகா சமம் என்னன்னு சொல்லுவோம்? θ/tன்னு சொல்லுவோமா? அப்ப தீட்டாவோட மதிப்பு எவ்வளவு? 2π. டீக்கு டீயே தான். அப்ப ஆன்சர் ஏசியோட மதிப்பு என்ன போதும்? v 2π/t. ஓகே, 2π/t இதுதான் வந்து என்னோட ஆன்சர். v 2π/tன்றது என்னுடைய ஆன்சர். ஓகேப்பா. அதுக்கடுத்தது, ஒரு மகிழுந்தானது 10 மீட்டர் ஆழம் கொண்ட வட்டப்பாதையில் 20 மீட்டர் per செகண்ட் என்ற வேகத்தில் செல்கிறது. ஒரு மகிழுந்தானது 10 மீட்டர் ஆழம் கொண்ட ஆரோட மதிப்பு எவ்வளவு? 20 மீட்டர் per செகண்ட் சொல்லிட்டான். சரி, 20 மீட்டர் per செகண்ட் சொல்லிட்டான். ஓகே, 20 நம்ம 10 மீட்டர்னு சொல்லிட்டான். 10 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டான் ஆரோட மதிப்பு. ஓகே, சரியா? அப்போ அது என்னது? ஆரம்ப வேகத்தில் செல்லுதாமா? என்னது? வட்டப்பாதையில எவ்வளவு வேகம்? வியோட மதிப்பு 20 மீட்டர் per செகண்ட் அப்படின்ற வேகத்துல செல்லுதாமா? 20 மீட்டர் per செகண்ட் அப்படின்ற வேகத்தில் செல்கிறது. மேலும் அதன் வேகம் 30 மீட்டர் per செகண்டா மாறிச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சு? இங்க வந்து 30 மீட்டர் per செகண்டா மாறிடுச்சு. அப்போ அதோட எண் மதிப்புல மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த முடுக்கத்தை என்னன்னு சொல்லுவோம்? தம்பி என்னது?
இது வந்து ms பவர் -2 ms பவர் -2 சாரி ms பவர் -2 இது முடுக்கம் சரியா. அதன் முடுக்கம் அதன் வேகம் 30 மீட்டர்/செகண்ட்². அதுதான் ஆன்சர். ms பவர் -2 சொல்லிட்டு அதிகரிக்குது அப்படின்னா ஓகே அவற்றினுடைய மொத்த முடுக்கம் என்பது என்னன்னு கேட்க. நெட் ஆக்சலேஷன் கேட்க. அப்ப ஏடியோட மதிப்பு எவ்வளவு கொடுத்துருக்கான்? ஏடியோட மதிப்பு 30 மீட்டர்/செகண்ட் கொடுத்துருக்கானா, ms பவர் -2 கொடுத்துருக்கானா. அப்ப நீ ஏசியோட மதிப்பை கண்டுபிடிச்சா போதும். ஏசியோட மதிப்பு எவ்வளோப்பா? ஏசியோட மதிப்பு எவ்வளோ? v²/r சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குதா. அப்ப v² மதிப்பு எவ்வளோ? 20 × 20 / r மதிப்பு 10 போடு கேன்சல். அப்ப எவ்வளோ? 40 மீட்டரா? 40 மீட்டர்/செகண்ட்² வருமா? அப்ப என்னோட ஒட்டுமொத்த முடுக்கம் ஏசி என்பது எதுக்கு சமமா இருக்கும்? என்னோட ஒட்டுமொத்த முடுக்கம் ஏ நெட் அப்படின்னு எதுக்கு சமமா இருக்கும்? √40² பிளஸ் எவ்வளோ? 30² சமமா இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் வந்து எடுத்தோம்னா எவ்வளோ? 1600 பிளஸ் வந்து எவ்வளோ? 900 ஆக மொத்தம் எவ்வளோ? 2500. அப்ப ஆன்சர் எவ்வளோப்பா? 50 சரியா. 50 மீட்டர்/செகண்ட்² அப்படின்றது தானது என்னுடைய ஒட்டுமொத்த முடுக்கமா இருக்கும். 50 மீட்டர்/செகண்ட் அப்படின்றது தானது செகண்ட்² தானது என்னுடைய ஒட்டுமொத்த முடுக்கமா இருக்கும் சரியா. ஓகேப்பா. ஸோ தட்ஸ் இட் எவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே வந்து சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. இதோடய வந்து பார்த்தோன்னா என்னது பகுதி வட்ட இயக்கத்தோடைய பகுதி 1 முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட இதுலையும் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கேன், நிறைய கான்செப்ட் சால்வ் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் தெரியல புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணு. கண்டிப்பாக கமெண்ட்ல என்ன பண்ணுவேன், நான் ஆன்சர் பண்ணுவேன் சரி. கமெண்ட்ஸ் எல்லாமே நான் பார்ப்பேன். ஸோ கமெண்ட்ல ஆன்சர் பண்ணு. ஏதாச்சும் டவுட்னா கேளு, நான் மறுபடியும் ரிட்டர்ன் சொல்கிறேன். ஓகேடா கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.